அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். மிஷன் 80 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அடுத்த டாபிக்கான ரொபோட்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ்லேயும் இருக்குது, குரூப் 1 மெயின்ஸ்லேயும் இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்கை வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்க, குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க, குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்க்ளூசிவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குரூப் 2A மெயின்ஸ் கேட்டார் போல், அப்ஜெக்டிவ் டைப் கேட்டார் போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் ஸ்கூல் புக்ஸ்லையும் கவர் ஆகுது, அதர் சோர்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் வேர் டு ஸ்டடி நம்ம கடைசியில் சொல்ல தான் போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அந்த டாப்பிக்கும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ஒரு 4 வீடியோ போயிருக்கு. ஸோ அந்த 4 வீடியோ பார்த்த பின்னாடி இது 5வது வீடியோவாக ரொபோட்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஸோ கிளாஸ் 1, 2, 3, 4ல் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த கிளாஸ் 5 ரொபோட்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ ரொபோட்டிக்ஸ் அப்படின்னா தமிழில் எந்திரனியல் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளுக்கு அப்படியே ரொபோட்டிக்ஸ்னே கொடுக்குறாங்க தமிழில். ஸோ ரொபோட்டிக்ஸும் அதனுடைய பயன்பாடுகளும். ஈவன் இந்த டாப்பிக்லேருந்து போன வருஷம் டிஇஓ எக்ஸாமினேஷனில் கூட மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ரொபோட்டிக்ஸ் வந்து மெடிக்கல், அதாவது மருத்துவத்துறையில் எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. டிஇஓ எக்ஸாம், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் மெயின்ஸ் எக்ஸாமில் அது ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது ரொபோட்டிக்ஸ். அடுத்து வரக்கூடிய நானோ டெக்னாலஜி, நாளைக்கு வரக்கூடிய நானோ டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் வந்து குரூப் 1 மெயின்ஸுக்கு, குரூப் 2 மெயின்ஸுக்கு, குரூப் 2A மெயின்ஸ் மூன்றுக்குமே கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான். ஓகே, ரைட். ரொபோட்டிக்ஸ், ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா ரொபோட்டிக்ஸ்னே எழுதலாம், அல்லது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா எந்திரனியல் அப்படின்னு சொல்லலாம். எந்திரனியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்திருக்குது மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்க கவர் ஆகக்கூடியது. நம்ம 12th ஃபிசிக்ஸ்லேயே ரொபோட்டிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுவே நம்மளுக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கு தகுந்தாற் போல தான் இருக்குது, போதுமானது தான். அதுவுமே அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு சில சோர்சஸ் அப்படிங்கிறது அதர் சோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை ரோபோட்? ஸோ இந்த ரோபோட் அப்படிங்கிற அந்த வேர்டு, இந்த ரோபோட் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து கம்ஸ் ஃப்ரம் த செக் வேர்டு. ஸோ செக் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டுள்ளது. ஸோ செக் மொழி சொல்லானா ரொபோட்டா. ஓகே, ஸோ ரொபோட்டா அப்படிங்கிற ஒரு செக் மொழி சொல்லியிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். விச் மீன்ஸ் ஃபோர்ஸ்டு லேபர் ஆர் சர்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கட்டாய வேலைக்கு உட்படுத்தப்படுபவர் அல்லது பணியாளர் அப்படின்னு சொல்லி அதனுடைய பொருளாக இருக்குது. ஸோ செக் மொழியில் ரொபோட்டா அப்படிங்கிற அந்த சொல்லில் இருந்தால் ரோபோட் அப்படிங்கிற அந்த பெறப்பட்டிருக்கும். த வேர்ட் வாஸ் ஃபோர்ஸ் யூஸ்ட் இன் 1920. 1920 முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா செக் ஆத்தர் காரல் கபக். இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, ரோபோட் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம், அல்லது ரோபோட் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் நம்மளுக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கு. அப்போ ரோபோட் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் கேட்டாலும் சரி, முதலில் அறிமுகப்படுத்தியவர்னு கேட்டாலும் சரி, காரல் கபக் அவர்கள் தான். ஸோ காரல் கபக் எந்த வருஷம்? 1920. இல்லை எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா செக் மொழி சொல். எந்த சொல்லிலிருந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொபோட்டா. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கட்டாய உழைப்பு, ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது பணியாளர் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? ஓகே, அப்போ ரோபோட்னா என்ன, அதனுடைய மீனிங் என்ன, அது எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ரைட், நெக்ஸ்ட் வாட் மீன் பை ரொபோட்டிக்ஸ்? ஸோ ரோபோட்னா என்னன்னு பார்த்தோம். ரோபோட்ஸ்னா என்ன, அது எந்த மொழி சொல் அப்படிங்கிறது. இப்போ ரொபோட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ரோபோட் பற்றி படிக்கக்கூடிய பிரிவு, அதான் ரொபோட்டிக்ஸ், அதான மீனிங். ஓகே, அப்போ ரொபோட்டிக்ஸ் இஸ் அ இன்டகிரேட்டட் ஸ்டடி ஆஃப், ஒருங்கிணைந்த படிப்புன்றாங்க. எது? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மூன்றும் சேர்ந்த ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டடி தான், ஒருங்கிணைந்த கற்றல் பிரிவு. ஸோ எந்திரனியல் என்பது இயந்திர பொறியியல், மின்னணு பொறியியல், கணினி பொறியியல் மற்றும் அறிவியல் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த கற்றல் பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஸோ ஒரு ரோபோட் வடிவமைக்கணும்னா அந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே உழைக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா அதற்கான மிஷினரி பார்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிப்புகள், மைக்ரோ சிப்புகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவை. டிரான்ஸ் ஆகட்டும், டையோடாக இருக்கட்டும், எனிதிங் வில் ஆல்சோ. அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதை கட்டுப்படுத்துவதற்கு, அதை இயக்குவதற்கு என்ன தேவை? கம்ப்யூட்டர் தேவை. அப்போ இந்த 3ம் சேர்ந்தால்தான் ஒரு ரோபோட் அப்படிங்கிறத நம்மளால் உருவாக்க முடியும். அதனால தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ சயின்ஸ்
மூன்றும் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த படிப்பை தான் நம்ம ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் யூ மீன் பை ரோபோட்? ஸோ ரோபோட்னா என்ன அண்ட் தென் ரொபோட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியுது. ரோபோட்னா என்ன, ரொபோட்டிக்ஸ்னா என்ன, சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது ரோபோட் இஸ் அ மெக்கானிக்கல் டிவைஸ். ஓகே, இட்ஸ் அ மெக்கானிக்கல் டிவைஸ், இயந்திர மனிதன் தான். ஓகே, மின்னணு சுற்றினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய ஒரு எந்திர நிழல் கருவியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரோபோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ரோபோட் இஸ் அ மெக்கானிக்கல் டிவைஸ் டிசைன்டு வித் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டரி அண்ட் ப்ரோக்ராம்டு டு பெர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடிய, குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு, ஓகேங்களா, குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு என்ன செய்கிறோம், திட்டமிடப்பட்ட ஒரு எந்திரனியல் கருவியை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இயந்திர மனிதன் அப்படின்னு சொல்கிறோம், ரோபோ அப்படின்றது. These automated machines are highly significant in this robotic era. They can take up the role of humans in a certain dangerous environment that are hazardous to people, diffusing bombs, finding the survivors, unstable ruins, and explaining the support case, etc. etc. அப்போ மனிதனுக்கு, அதாவது மனிதனை ஈடுபடுத்த முடியாத ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து குண்டு வச்சிருக்காங்க, கண்ணி வெடி வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வந்து மனிதனை ஈடுபடுத்தணும் அப்படின்னா, சப்போஸ் அது வெடிச்சிருச்சு அப்படின்னா மனிதன் இறந்து போவான். அப்போ அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஒரு இடத்திற்கு என்ன பண்ணலாம், ரிஸ்கான ஜாப்புக்கு வந்து ரோபோட்டை பயன்படுத்தலாம். அப்போ ரோபோட் போய் வெடிச்சு சாதாரண ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிஷினை தூக்கி இன்னொரு மிஷினை கூட மாட்டிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி, அதே மாதிரி ஆழ்துளை கிணறுலையோ அல்லது வந்து ஆழமான சுரங்கங்களிலேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்கான இடத்துல டேஞ்சரஸான பார்ட்ஸில் மனிதன் சிக்கி கொண்டாலும் அதை மீட்பதற்கு ரோபோட் அப்படிங்கிறது உதவி செய்யுது. ஸோ ரோபோட்னால பல நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இந்த தானியங்கி இயந்திரங்கள் எந்திரனியல் சகாப்தத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஸோ வெடிகுண்டலை செயலிழக்க செய்தல், கட்டிட இடுபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை கண்டறிதல், சுரங்கங்களை ஆய்வு செய்தல் மற்றும் கப்பல் விபத்துகள் போன்ற அபாயகரமான சூழல்களில் மனிதர்களை போலவே அது என்ன ஆகுது, செயல் ஆற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ அந்த ரோபோட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு. இப்போ இந்த இது வந்து எதற்காக உதவும்னா, அந்த குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அதாவது அது எழுதுகிறவங்களுக்கு இந்த ஸ்லைடு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரோபோட், நடுவில் ரோபோட் அப்படின்னு எழுதிட்டு அது அறிவுத்திறன் வாய்ந்த போக்குவரத்தில் பயன்படுது, ஆளில்லா வாகனங்களில் பயன்படுகிறது, கண்காணித்தல் ஆய்வு, பாதுகாப்பு, சேவைகள், தளவாட வழங்குதல், பெரும உற்பத்தி மற்றும் தானியாக்கம், நுண்ணிய உற்பத்தி மற்றும் தானியக்கம், மருத்துவ அறுவை சிகிச்சையிலையும் பயன்படுது. அடுத்து மறுவாழ்வு மனித செயற்கை உறுப்புகள் கருவிகள், இதுலேயும் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. அப்போது ரோபோட்ஸ் அப்படிங்கிறது சக மனிதராகவும் இருக்குது, சக ஊழியராகவும் இருக்குது, சக ஆய்வாளராகவும் இருக்குது, சக பாதுகாப்பாளரும் இருக்குது. அப்போ இந்த 4 முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகேங்களா, இயல்புகளாக சொல்லக்கூடியது, பயன்பாடுகளாக சொல்லக்கூடியது. ஒரு ரோபோ அப்படிங்கிறது சக கோ ஒர்க்கராகவும் இருக்குது, கோ இன்ஹாபிட்டண்டாக இருக்குது, கோ எக்ஸ்ப்ளோரர் அண்ட் கோ டிஃபெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷ்லேயுமே பின்னாடி அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ இன்டெலிஜென்ட் கோ ரோபோட்ஸ், ஹியூமன் ரோபோட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம், கோ ஒர்க்கர், கோ இன்ஹாபிட்டன்ட், கோ டிஃபெண்டர் அண்ட் கோ எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த ரோபோட் நம்மளுக்கு இந்த மாதிரி பணிகள்லாம் செய்கிறது, சக தோழனாகவே நம்மளுக்கு அது இருக்கத்தான் செய்யுது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என் 19. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நம்மளுடைய கொஸ்டின்ல கேட்பாங்க, குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தளவு இது நல்லா குறித்து வச்சுக்கோங்க. என் 1954, 1954 ஜார்ஜ் டிவால், ஸோ ஜார்ஜ் டிவால் இன்வென்டட் ஃபர்ஸ்ட் டிஜிட்டலி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமபிள் ரோபோட்ஸ் இஸ் கால்ட் யூனிமேட். அப்போ அந்த யூனிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ரோபோட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் டிவால் அவர்கள் 1954 ஜார்ஜ் டிவால். ஓகேங்களா? ஸோ 1954. ஸோ அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ 1954 ஜார்ஜ் டிவால் என்பவர் யூனிமேட் எனப்படக்கூடிய முதல் இலக்கமுறை செயல்பாடு கொண்ட திட்டமிடக்கூடிய ரோபோவை வடிவமைத்தார். அவர் தான் முதலில் வடிவமைத்தவர் ரோபோட். ஜார்ஜ் டிவால் அண்ட் ஜோசப் எல்பர்கர், நல்லா கவனிச்சுங்க. ஸோ ஜோசப் எங்கல்பர்கர் இவர் யார் அப்படின்னா த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரோபோட்டிக்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இதுவுமே தனிப்பட்ட முறையில் கொஸ்டினாக கேட்பாங்க. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் எங்கல்பர்கர், ஜோசப் எங்கல்பர்கர். ஓகேங்களா? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரோபோட்டிக்ஸ், நவீன எந்திர நிலையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ஜோசப் ஏங்கல்பர்கர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவங்க 2 பேரும் சேர்ந்து, ஜார்ஜ் டிவால் அவரும் ஜோசப் ஏங்கல்பர்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இண்டஸ்ட்ரி ஃபார்ம்டு த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரோபோட் கம்பெனி, முதல் ரோபோட் கம்பெனியை உருவாக்குனாங்க. அதே 1950, அதுக்கடுத்து 1956, 1954 முதலில் டிஜிட்டல் ரோபோட்டை உருவாக்குனது ஜார்ஜ் டிவால் தான். அதுக்கடுத்து அவரும் ஜோசப் ஏங்கல்பர்கரும். ஜோசப் ஏங்கல்பர்கர் யாரு? ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரோபோட்டிக்ஸ்.
அப்போ அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபஸ்ட்டு ரோபோட் கம்பெனியை உருவாக்குறாங்க 1956. சரிங்களா? ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்கோம். நவீன இயந்திர மனிதவியல் தொழிலியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஜோசப் ஏஞ்சல்பர்கர் மற்றும் ஜார்ஜ் டிவார் உலகத்தின் முதல் இயந்திர மனித நிறுவனத்தை உருவாக்கினார் 1956. 3மே கொஸ்டின். ஸோ இப்போ அந்த யூனிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 1961. ஸோ யூனிமேட் வாஸ் ஆப்ரேட்டட் இன் ஜென்ரல் மோட்டார் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரி ஃபார் மூவிங் கார் பார்ட்ஸ் அரவுண்ட் தி நியூ ஜெர்சி. ஸோ நியூ ஜெர்சி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுதாங்க அப்படின்னா அந்த கார் கம்பெனியில் யூனிமேட் அப்படிங்கிறது 1968 அதாவது அந்த காரை நகர்த்துறதுக்கு கார் பார்ட்ஸை நகர்த்துறதுக்கு இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதல்ல ரோபோட்டை உருவாக்கியவர் யார், எந்த வருஷம்? ரெண்டாவது வந்து மாடர்ன் ரோபோட்டிக்ஸருடைய ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரோபோட்டிக்ஸ் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு 2 பேரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அதாவது எப்பொழுது வந்து முதல் ரோபோட்டிக் கம்பெனி ஃபஸ்ட்டு ரோபோட்டிக்ஸ் கம்பெனி எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2ம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ரோபோட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேர்டு எங்கேருந்து பெறப்பட்டது? சரியா? இந்த வேர்டு எங்கேருந்து பெறப்பட்டது? ஸோ எகைன் சொல்கிறேன். ஓகே, ஸோ ரோபோட்டிக்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா the word robot comes from the Czech word. ஓகேங்களா? எந்த மொழிச்சொல்? செக் மொழிச்சொல். என்ன சொல்? ரொபோட்டா. வாட் இஸ் த மீனிங்? ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ எந்த வருஷம் அது அறிமுகப்படுத்தப்படுது? 1920 கார்ல் கபக் அவர்களால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட் யூ மீன் பை ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மூன்றும் சேர்ந்த ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டடி தான் வந்து ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரோபோட்டிக்ஸ் எதுக்காக பயன்படுது? ரோபோட் எதுக்காக பயன்படுது? மனிதன மாதிரியே ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரோபோட் அப்படிங்கிறது பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ரோபோட் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா கோ ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம், கோ இன்ஹிபிட்டர், கோ டிஃபெண்டர், கோ எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி 4 வகையில் அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜார்ஜ் டிவால், அவர் தான் முதல்ல ரோபோட்டை உருவாக்குறாரு. அதுக்கடுத்து ஜார்ஜ் டிவால் மற்றும் ஜோசப் ஏங்கல்பர்கர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரோபோட்டிக்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ரோபோட்டிக் கம்பெனியை உருவாக்குறாங்க. புரியுதா? இதுவரையும் கிளியராக இருக்குல்ல? அப்போ இதுதான் வந்து இன்ட்ரோ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கடுத்து வரக்கூடியதெல்லாம் அந்த ரோபோட்ஸில் பயன்படக்கூடிய அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய டைப்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். டைப்ஸ்க்கு அடுத்து இந்தியாவில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரையும் கிளியராக இருக்குல்ல? இன்ட்ரோ வரையும் கிளியராக இருக்குல்ல? சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் அப்படி என்றால் பகுதிகள் அல்லது கூறுகள் என்று சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், எந்த நிலையின் கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒயிட் தெரியுதுங்களா? ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ரோபோட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 3 மெயின் பார்ட்ஸ். நல்லா கவனிச்சுங்க. ரோபோட்ஸ் அப்படின்னு எடுத்தால் கண்டிப்பாக அந்த 3 பகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்டு சென்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ கட்டுப்பாட்டாளர், இயந்திர பாகங்கள் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்ட் தென் சென்சார்ஸ் உணர்விகள் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த 3 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பிரெயின் மாதிரி தான் அங்கே கண்ட்ரோலர். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் பாருங்கள். ஆல்சோ நோன் அஸ் த பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சோம். கண்ட்ரோல் இஸ் அ பிரெயின் ஆஃப் ரோபோட்ஸ். பிரெயின் ஆஃப் த ரோபோட் எது அப்படின்னா கண்ட்ரோலர். வாட் இஸ் மீன்? விச் இஸ் ரன் பை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ எந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமாக அது கண்ட்ரோல் பண்ணப்படும்னா சொல்கிறாங்க பைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரோக்ராம் மூலமாக. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் it gives the commands for the moving parts to perform the job. ஓகே. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரோபோட்டிக்ஸை என்ன பண்ண சொல்கிறாங்க? டு மூவிங் பார்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் த ஜாப். ஒரு பணியை செய்யணும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பணியை செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கணினி நிலையில் இயங்குகிறது. இது பணியை செய்வதற்காக இயங்கும் பாகங்களுக்கு என்ன செய்கிறது? கட்டளைகளை வழங்குகிறது. ஓகேங்களா? ஸோ கமாண்டை கொடுக்கும் யார்? இந்த கண்ட்ரோலர். அதனால தான் அது பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பிரெயின் என்ன செய்யும்? இந்த வேலையை செய்ய, அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணும்? நம்மளுக்கு கட்டளையிடும். ஓகே, இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரெயின் வந்து ஒரு கட்டளையிடும். அந்த மாதிரி தான் அங்கே வந்து கண்ட்ரோலர், அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ், கை கால்களாக. நம்மளுக்கு எப்படி கை கால்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு ரோபோட்ஸ்க்கு கை கால்களாக இருக்கக்கூடியது இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ். மோட்டார். ஓகேங்களா? ஸோ மோட்டார்கள், பிஸ்டன்கள்,
அடுத்து பார்த்தோன்னா கிரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிப்பான், கிரிப்பாக பிடிச்சிக்கிறது பிடிப்பான்கள். வீல்ஸ், கியர் தட் மேக் த ரோபோட் மூவ், அதாவது இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, மோட்டார், பிஸ்டன்ஸ், கிரிப்பர்ஸ், வீல்ஸ் அண்டு கியர்ஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரோபோட்டை மூவ் பண்ணுறதுக்கு, கிராப் பண்ணுறதுக்கு, டர்ன் பண்ணுறதுக்கு, லிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் உதவுது. அப்போ முக்கியமான இயந்திரவியல் பாகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மோட்டார்கள், பிஸ்டன்கள், பிடிப்பான்கள் மற்றும் சக்கரங்கள், கியர்கள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரோபோட்டிக்ஸில் ரோபோட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மெக்கானிக்கல் பார்ட்ஸ். சென்சார்ஸ், உணர்விகள் எதுக்கு சார் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு இடத்துல இப்போ ஒரு வெடிகுண்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல மனிதர்கள் இருக்காங்க, ரேடார் பார்த்தோம்ல ஆல்ரெடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ரேடார் பார்த்தோம். அப்போ அதெல்லாம் என்ன, அது ஒரு சிக்னலை வச்சு தானே கண்டுபிடிக்குது அந்த இடத்துல. ஸோ அது மாதிரி தான் இதுலையும். டு டெல் த ரோபோட்ஸ் அபவுட் இஸ் சரௌண்டிங்ஸ், இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் த சைஸஸ், ஷேப்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த சென்சார்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா டு டிட்டர்மைன் த சைஸஸ், ஷேப்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த பொருளினுடைய சைஸ் அண்ட் ஷேப்பை கண்டு உணர்வதற்கு பயன்படுகிறது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட், ஒரு ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. டைரக்ஷன் ஆஃப் ஸ்வெல்ஸ். ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரோபோட்டின் சுற்றுப்புறத்தை பற்றி ரோபோவிடம் கூற இது பயன்படுகிறது. ஓகேங்களா, ஸோ ரோபோட்டை சொல்கிறது. ஸோ மேலும் சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களுடைய அளவுகள், வடிவங்கள், பொருட்கள் இடையே உள்ள தொலைவு, அதனுடைய திசைகளையும் கண்டறிய எது உதவுகிறது, இதை உணர்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சார் உதவுகிறது. புரியுதா? அப்போ 3 மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரோபோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதாவது சொல்லணுங்க, கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்டு சென்சார்ஸ். இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, த குரூப் 2 மெயின்ஸ் அல்லது குரூப் 1 மெயின்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். முக்கிய கூறுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3 மெயின் பார்ட்ஸ் வரல, அதை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகள், கீ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடத்துலேருந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி 6 மார்க் படி அவங்க வந்து எழுதலாம். ஓகேங்களா, ரிட்டர்னில் எழுதுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பவர் கன்வர்ஷன் யூனிட், இந்த கண்ட்ரோலர் இருக்கா, எல்லாமே கண்ட்ரோலருக்கு தான் போகுது. ஓகே, ஸோ பவர் கன்வர்ஷன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த இது நம்மளுக்கு எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொபோட்டிக்ஸில் பயன்படாத, அதாவது கீழ்கண்டவற்றில் எது வந்து நாட் எ காம்பனண்ட் ஆஃப் ரோபோட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ரோபோட்டிக்கில் இது வந்து கூறுகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அதனால் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முன்னாடி பார்த்த கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ், சென்சார்ஸ், அது போக என்னென்னலாம் இருக்குது, சென்சார்ஸ் பார்த்தோம், யூசர் இன்டர்ஃபேஸ், அப்புறம் கண்ட்ரோலர், பவர் கன்வர்ஷன் யூனிட், ஆக்சுவேட்டர்ஸ்னால் இயக்கிகள். சரிங்களா, இதெல்லாம் வந்து கீ காம்பனன்ட்ஸ். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு கீவேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னங்க ஒரு கீவேர்ட்ஸ். ஆக்சுவேட்டர்ஸ்ன்றது, சென்சார்ஸ் அப்படிங்கிறது, மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது, தென் ஒன் கண்ட்ரோலர்ஸ், அதாவது ப்ரோக்ராமபிள். ஓகே, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் கண்ட்ரோலராக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கீவேர்ட்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். ஓகேங்களா, ஸோ எழுதிக்கணும். ஸோ சென்சார்ஸ், பவர் கன்வர்ஷன் யூனிட், ஆக்சுவேட்டர்ஸ், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலர் ரொம்ப முக்கியமானது, அதுதான் பிரெயினாக செயல்படக்கூடியது. ரைட், ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது, இதுவரை என்ன பார்த்தோம், காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஒரு எந்திரனியலில் இருக்கக்கூடிய கூறுகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் டு மேக் அ ரோபோட்ஸ், ஒரு ரோபோட்டை மேக் பண்ணால் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எனக்கு தேவைப்படுது, தனிமங்கள் தேவைப்படவில்லை, கண்டிப்பாக மெட்டல்ஸ் தேவைப்படவில்லை. எந்த வகையான மெட்டல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ரோபோட் வடிவமைப்பு. இப்போ நான் ஒரு ரோபோட் வடிவமைக்க போகிறேன், ஒரு ரோபோட் நான் வடிவமைக்க போகிறேன்னா எனக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதற்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரோபோக்களை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் ரோபோட்ஸ் அலுமினியம் அண்டு ஸ்டீல், அலுமினியம் அண்டு ஸ்டீல் இது ரெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அலுமினியம் அண்டு ஸ்டீல் ஆர் த மோஸ்ட் காமன் மெட்டல்ஸ். அலுமினியம் இஸ் அ சாஃப்டர் மெட்டல் அண்ட் இஸ் therefore easier to work with, but steel is several times stronger. Okay, in any case because of the inherent strength of metal, robot bodies are made using sheet, bar, rod, channel, other shapes also. அப்போ முக்கியமாக பார்த்தோன்னா ரோபோக்களுக்கு அலுமினியம் மற்றும் எஃகு, இதை வந்து ஒரு பாயிண்டாக எழுதிக்கணும். இப்போ நீங்கள் எல்லாருமே பாயிண்ட் பாட்டை தான் எழுதிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நோட் போட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் நோட்ஸ்ன்னு இல்லை, இதிலேருந்து நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் சோர்ஸ் சொல்கிறேன், அந்த சோர்ஸையும் சேர்த்து என்ன பண்ணுறீங்க, நோட்ஸ் மேக் பண்ணணும். ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன், குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, குரூப் 2 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் 1 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுங்க. இப்போ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, 10 பிடிஎஃபாக 11வது பிடிஎஃபாக வைப்பீங்க, அவ்வளோதான். நீங்கள் அதிலிருந்து எடுத்து நோட்ஸ் எடுக்கணும், கைப்பட எழுதுங்க, கைப்பட எழுதி அதிலிருந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேளுங்க. அப்புறம் நம்மளுக்கு நோக்க மேப்பில் வீக்லி டெஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதர் கொஷின்ஸையும் நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கு ப்ரீவியஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம தெரியாது. அப்போ நம்மளாம் வந்து அதை என்ன பண்ணிக்கணும், நம்மளாக நோட்ஸ் எடுத்து நம்மளாக மெருகேற்றிக்கிட்டால் தான் உண்டு. ஸோ அதனால் நோட்ஸ் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் பார்த்துருக்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான்,
கம்பல்சரி நோட்ஸ் எடுங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்து எழுதக்கூடாது. இப்போ என்ன எழுதணும், மெட்டீரியல் யூஸ்டு டு மேக் ரோபோட்ஸ்னு போட்டு அலுமினியம் அண்ட் எக் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரோபோக்களை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்னு போட்டு அலுமினியம் மற்றும் எக் எதற்காக அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டா போதும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது அலுமினியம் ஆனது ஒரு மென்மையான உலோகம் என்பதால் அதை கொண்டு எளிதாக உருவாக்கலாம். ஆனால் எஃகு ஆனது பல மடங்கு வலிமையானது. இவை தகடு, கம்பி, வாய்க்கால் வடிவ கம்பி, பிற வடிவங்களை ரோபோ உடல் பகுதிகளை கட்டமைப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது. எது, அந்த இரும்பு வச்சு. மற்றபடி எல்லாமே அலுமினியம் வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்க. அப்போ தெரிய வேண்டிய விஷயம் என்னது, அலுமினியமும் அயனும் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ரோபோட் மேக் பண்ணுறது. கரெக்ட் தானே? அலுமினியமும் அயனும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சிம்பிள். சரியா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இனிமேல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியெல்லாம் வரப்போகுது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டா நிறைய வகையான ரோபோட்ஸ் இருக்குது. ஹியூமன் ரோபோட், இண்டஸ்ட்ரியல் ரோபோட், சர்வீஸ் ரோபோட், வந்து எஜுகேஷ்னல் ரோபோட். ஓகேங்களா? இந்த மாதிரி பல வகைகள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியது, நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா ஒரு 2 வகையான ரோபோட்டை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, அது நான் சாதாரணமே சொல்ல. இப்போ சர்வீஸ் ரோபோட் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்லையோ என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரோபோட்லாம் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? எஜுகேஷனல் ரோபோட் இருக்குது. எஜுகேஷனல் பர்பஸுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காகவோ, ஓகேங்களா, புதுசாக ஒன்றை உருவாக்குவதற்கு அதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஈவன் டிஃபென்ஸ் ரோபோட்னு கூட இருக்குது. அதாவது மிலிட்ரியில் இதில் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒரு வெடிகுண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த டிஃபென்ஸ் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. நேனோ ரோபோட்ஸ் அப்படின்லாம் இருக்குது. சின்ன சின்ன ரோபோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் விவசாயம், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்லையும் பயன்படுத்தக்கூடிய சில ரோபோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ட்ரோன் ரோபோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான ரோபோட்ஸ் இருக்குது. ட்ரோன் ரோபோட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம் பின்னாடி, இதே இதில் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஆக மொத்தம் இந்த 2 மெயின் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹியூமன் ரோபோட், செகண்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். அதில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக பயன்பாடு அப்படிங்கிறது தொழிற்சாலை ரோபோட் மூலமாக தான் அதிகமான பயன்பாடு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அது அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஹியூமன் ரோபோட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மனித ரோபோ அப்படிங்கிறத பார்க்கலாம். சில ரோபோக்கள் தோற்றத்தில் மனிதர்களைப் போலவே இருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் அவை நடத்தல், தூக்குதல், அதாவது ஏதோ ஒரு பொருளை தூக்குதல் மற்றும் உணர்தல் போன்ற மனித செயல்பாடுகளை அவ்வாறே செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனை போலவே ஒரு கம்பேரிட்டிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த எந்திரன் மூவியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிட்டி ரோபோ மாதிரி தான். ஸோ மனிதனை போலவே இருக்கும். ஸோ ரஜினி மாதிரி அந்த ரஜினி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிட்டி ரோபோ மனிதனை போலவே எல்லா விஷயங்களும், எல்லா பொருளும், எல்லா வேலையும் செய்யும். மனிதன் செய்ய முடியாத சில வேலைகளையும் அது என்ன பண்ணுது, ஃபிசிக்கல் ஒர்க்காக நிறைய செய்யுது. சரிங்களா? அதுதான் வந்து மனித ரோபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தான், இப்போது இந்த மனித ரோபோட்டில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பவர் கன்வர்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ பவர் கன்வர்ஷன் யூனிட், யூசர் இன்டர்ஃபேஸ், ஆக்சுவேட்டர், சென்சார்ஸ், கண்ட்ரோலர்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்ல கீ காம்பனன்ட்ஸ். அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதானே யூஸ் ஆகுது நம்மளுக்கு கீ காம்பனன்ட்ஸு. அதை கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுறோம், எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா, தெளிவாக எழுதிக்கோங்க. எல்லோ கலர் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ரைட், எல்லோ கலர் தெரியுது. ஃபைன். இது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பவர் கன்வர்ஷன் யூனிட். பவர் கன்வர்ஷன் யூனிட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பின்னாடி அப்படியே தமிழே இருக்கும். பவர் கன்வர்ஷன் யூனிட்னா திறன் மாற்றும் அலகு அப்படின்னு சொல்கிறோம். திறன் மாற்றும் அலகு. அப்போ ரோபோக்களானது மின்கலன்கள், சூரிய ஒளி மின்திறன் மற்றும் நீர்மவியல் அமைப்புகளில் இருந்து மின்திறனை பெறுகின்றன. அதாவது அதற்கு தேவையான சார்ஜ், அதற்கு தேவையான மின்சாரம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஓகேங்களா? அதுதான் வந்து பவர் கன்வர்ஷன் யூனிட். பவர் தேவையில்லை ரோபோட்டுக்கு, கண்டிப்பாக என்ன தேவை, பவர் தேவை. ஈவன் அந்த ரோபோட் எந்திரன் படத்துலேயே நம்ம பார்ப்போம். ஸோ கடைசியில் என்னது, அந்த சார்ஜெல்லாம் தீர்ந்து வச்சோன்னே கார்லாம் உடச்சிக்கிட்டு காரில் இருக்கக்கூடிய பேட்டரி மூலமாக சார்ஜ் ஏற்றிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, ரோபோட்ஸ் ஆர் பவர்டு பை பேட்டரி, சோலார் பவர் அண்டு ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதன் மூலம், இதெல்லாம் வந்து பவர் சோர்சஸ். அப்போ இதில் எப்படி சார் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ பவர் சோர்ஸ் ஆஃப் ரோபோட் கேட்கலாம்ல. ஆப்ஷன் ஏ பேட்டரி, ஆப்ஷன் பி சோலார் பேட்டரி, ஆப்ஷன் சி ஹைட்ராலிக் பேட்டரி, ஆப்ஷன்ஸ் டி கோல் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அது எரிபொருள் தான், பட் அதுலேருந்து டேரக்டியாக வந்து ரோபோட் வந்து சார்ஜ் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. சரி, ஸோ இந்த மாதிரி ஆட் மேன் அவுட்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும், நீங்கள் ரொம்ப போட்டெல்லாம் குழப்பிக்க வேண்டாம்.
ரொம்ப எளிமையாக தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் தெளிவுபடுத்திக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவேட்டர்ஸ். செகண்ட் பார்க்குறோம் ஆக்சுவேட்டர்ஸ். ஆக்சுவேட்டர்ஸ்னா என்னது? தமிழில் இயக்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இயக்கியதுனா அது இயக்க தேவையான ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுகின்றன. பெரும்பாலான இயக்கிகள் சுழல் இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கத்தை உருவாக்குகின்றன. அப்போ அந்த ஆக்சுவேட்டர்ஸ் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்டில் 2 வகையான இயக்கத்தை இருக்குது. ஒன்று வந்து சுழல் இயக்கம், சுழன்று போகக்கூடிய ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லலாம். மற்றொன்று பார்த்தோம்னா நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷனாக இருக்குது. ஓகேங்களா? சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல எந்திரன் படத்தில். ஸோ அந்த மாதிரி தான் சுழல் இயக்கம் தான் மேக்ஸிமம். அது அப்படி இல்லைன்னா நேராக ஓடிட்டு இருக்கும்ல நேர்கோட்டு இயக்கம். இப்போ 2 இயக்கம் அதிகமாக பயன்படுது ஆக்சுவேட்டர்ஸில். ஒன்று வந்து லீனியர் மோஷன், இன்னொன்று வந்து ரொட்டேட்டரி மோஷனாக இருக்குது. ஓகே, ஸோ அதான் ஆக்சுவேட்டர்ஸில் சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ கன்வெர்ட்ஸ் எனர்ஜி இன்டு மூமெண்ட். The majority of actuator produce the rotational or linear motion. Rotational or linear motion அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஆக்சுவேட்டர்ஸ் எந்த வகையான மோஷன்ஸ், ஏன்னா மோஷன் டைப் ஆஃப் மோஷன் நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்போம். டைப்ஸ் ஆஃப் மோஷனில் என்னென்ன வகையான மோஷன் இருக்குது? ரொட்டேட்டரி லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ஜிக்ஸாக் மோஷன் சொல்லி இந்த பல வகையான மோஷன்ஸ் இயக்கக்கூடிய வகைகள் பார்த்துருக்கோம். அந்த வகையில் ரோபோட்ஸில் 2 வகையான மோஷன் அதிகமாக பயன்படுது. ஒன்று நேர்கோட்டு இயக்கம் லீனியர் மோஷன், இன்னொன்று ரொட்டேட்டரி மோஷன் சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்தோம்னா எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், 3வது வகை எலக்ட்ரிக் மோட்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம்? பவர் கன்வர்ஷன் யூனிட். பவர் கன்வர்ஷன் யூனிட்னா தமிழ் என்னங்க? திறன் மாற்றும் அலகு. 2வது என்ன பார்த்தோம்? ஆக்சுவேட்டர்ஸ். ஆக்சுவேட்டர்ஸ் தமிழ் என்ன? இயக்கிகள். 3வது என்ன பார்க்குறோம்? எலக்ட்ரிக் மோட்டார், மின் மோட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மோட்டார் அப்படிங்கிறதும் பயன்படுது ஒரு ரோபோட்டில். அப்போ அந்த மோட்டார் என்ன பண்ணும்? இவை சக்கரங்கள். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய சக்கரங்கள், கைகள், விரல்கள், கால்கள், உணர்விகள், அதாவது காலில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ், கேமரா, ஆயுத அமைப்புகள் போன்ற ரோபோக்களின் பாகங்களை இயக்க பயன்படுகின்றன. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோபோக்களுடைய பாகங்களை இயக்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவேட்டர்ஸா இல்லை பவர் சோர்ஸா, மின் மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இயக்க பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டார், மின் மோட்டார் தான். பல்வேறு வகையான மின் மோட்டார்கள் இதில் பயன்படுத்தப்படுகின்றன. அது செகண்டரி. பட் மின் மோட்டார் இருக்குல்ல, எலக்ட்ரிக் மோட்டார் அதில் இருக்குல்ல, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஓகே, இங்கிலீஷில் பார்த்தலாமா? தே ஆர் யூஸ்டு டு ஆக்சுவேட். ஆக்சுவேட்னா என்னது? இயக்க. புரியுது இல்லையா? அப்போ இயக்க பயன்படுகிறது. த பார்ட்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் லைக் வீல்ஸ், ஆர்ம்ஸ், ஃபிங்கர்ஸ், லெக்ஸ் சென்சார்ஸ், கேமரா, வெப்பன் சிஸ்டம் எக்ஸெட்ரா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் இன் த ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கிளியரா? இப்போ இந்த 3 பார்ட்ஸ் இவரோட அப்படியே ரீகால் பண்ணுவோமா? இந்த 3 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 அப்படியே ரீகால் பண்ணுவோமா? என்னென்ன? ஃபர்ஸ்ட் பவர் கன்வர்ஷன் யூனிட். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அதாவது அதற்கு தேவையான ரோபோட்டுக்கு தேவையான பவர், ரோபோட்டுக்கு தேவையான ஆற்றல் எதுலேருந்து பெறப்படுது? பேட்டரி, சோலார் பேட்டரி, இதை மாதிரி சொல்லணும். 2வது ஆக்சுவேட்டர்ஸ், இயக்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயக்கிகள் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? அந்த ஆற்றலை மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. எஸ்பெஷலி பார்த்தோம்னா லீனியர் மோஷனாகவும் ரொட்டேட்டரி மோஷனாகவும் கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஆக்சுவேட்டரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அதாவது அதை இயக்குவதற்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் ரோபோட் அப்படின்ட்டு தான் என்னுடைய கையாக இருக்கட்டும், என்னுடைய விரல்களாக இருக்கட்டும், அதன் என்னுடைய லெக், சென்சார், கேமரா எக்ஸெட்ரா அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து இயக்குவதற்கு என்ன தேவைப்படுது? மோட்டார் பயன்படுத்துறது. ஆனால் ஒவ்வொன்றை இயக்க ஒவ்வொரு மோட்டார் பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிங்கர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிங்கர்ஸை இயக்குவதற்கு ஒரு மோட்டார் பயன்படுத்தலாம், சென்சாரை இயக்கிறதுக்கு ஒரு மோட்டார் பயன்படுத்தலாம், கேமரா இயங்குறதுக்கு ஒரு மோட்டார் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல வகையான மோட்டார்கள் பயன்படுத்தப்படும். பட் மோட்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த 3 பார்ட்ஸ் புரியுதா? பவர் கன்வர்ஷன் யூனிட், ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார். ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. எலக்ட்ரிக் மோட்டார்ல the most often used ones are AC motor, brushed DC motor, geared DC motor. ஸோ எந்தெந்த வகையான மோட்டார்ஸ் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஏசி மோட்டார், பிரஷ்டு டிசி, அதாவது ஏசி டிசின்றது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசி, டைரக்ட் கரண்ட் சொல்லக்கூடிய டிசி. ஓகே, மாறுதிசை மின்னோட்ட மின் மோட்டார்கள், நேர்திசை மின்னோட்ட மின் மோட்டார்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஓகே, ஸோ பல வகையான மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 4வது பார்க்கலாம், நிமாட்டிக் ஏர் மசில்ஸ். நம்மளுக்கு எப்படி ஏர் மசில்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி நிமாட்டிக் ஏர் மசில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 4th ஒன் காற்றழுத்த தசைகள் அப்படின்னு சொல்லி 4வது பாகம். இது என்ன பண்ணுது? இவை காற்று உள்ளே செலுத்தப்பட்டால் சுருங்கவும், அதாவது ஒரு ஏர் பம்ப் அடித்தோம் அப்படின்னா அது சுருங்கவும், அதுக்கப்புறம் விரிவடையும் செய்யக்கூடிய கருவிகள் ஆகும். ஓகே, பம்பு மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு டயர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பம்ப் அடிக்கும் போது என்ன ஆகும்?
காற்று வந்து விரிவடையும். ஓகேங்களா? சரிங்களா? அதுக்கப்புறம் சுருங்கும். அந்த மாதிரி காற்றை உள்ளே செலுத்தப்படும் போது சுருங்கவும் விரிவும் செய்யக்கூடிய கருவிகளாகும். இது மனித தசையின் செயல்பாட்டை பிரதிபலிக்கும். நம்மளுக்கு எப்படி மசில் இருக்கோ, ஓகேங்களா, நம்மளுக்கு எப்படி மசில் செயல்பாட்டில் இருக்கோ அந்த மாதிரி ரோபோட்டுக்கு மசில் ஆக்ட் பண்ணக்கூடியது இந்த காற்றழுத்த தசைகள் தான். காற்று அவற்றின் உள்ளே உறிஞ்சப்படும் போது அவை ஏறத்தாழ 40% அளவுக்கு சுருங்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ காற்று உள்ளே செலுத்தும் போது உறிஞ்சப்படும் போது கிட்டத்தட்ட அந்த ரோபோட்டோட அளவு சுருங்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து நியூமேட்டிக் ஏர் மசில்ஸுடைய வேலை. நியூமேட்டிக் ஏர் மசில்ஸுடைய வேலை. தே ஆர் டிவைஸ் தட் கேன் கான்ட்ராக்ட் ஆர் எக்ஸ்பேண்ட். ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்ட்னா சுருங்குதல், எக்ஸ்பேண்ட்னா விரிவடைதல். Contract and expand when air pumped inside. It can replicate the function of human muscle. ஓகேங்களா? எப்படிக்கு மனித தசைகளை போன்று மனித தசைகள் என்ன வேலை செய்தோ அதே போன்றவே ரோபோட்டுகளில் செயல்படக்கூடியது அது. They contract almost 40% of எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 40% of yours is sucked inside them அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது 4. ஓகே. ஸோ எகைன் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பவர் சோர்ஸ். செகண்ட் என்ன பார்த்தோம்? ஆக்சுவேட்டர்ஸ். மூணாவது என்ன பார்த்துருக்கோம்? எலக்ட்ரிக் மோட்டார்ஸ். நான்காவது என்ன பார்த்துருக்கோம்? நிமோட்டிக் ஏர் மசில்ஸ். இது மட்டும் முடியலைங்க, இன்னும் 4 இருக்குது. ஓகே, பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கம்பல்சரி தெரியணும், கண்டிப்பாக கேட்பாங்க கொஸ்டின் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 5th ஒன் பார்க்கலாமா? இதுவரையும் கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ ரீகால் பண்ணுங்க. பவர் கன்வர்ஷன் யூனிட், ஆக்சுவேட்டர்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் தென் நிமோட்டிக் ஏர் மசில்ஸ். இந்த 4 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது அப்படியே மனசுக்குள்ளோட விடுங்க. அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணுங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க? அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் பவர் சோர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? பவர்த்துக்கு யூஸ் ஆகுது. ஆக்சுவேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஆற்றல், அதாவது கிடைக்கக்கூடிய அந்த சார்ஜ் மூலமாக கிடைக்கக்கூடிய பவர் சோர்ஸை மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. எஸ்பெஷலி 2 வகையான மோஷன், லீனியர் மோஷன், ரொட்டேட்டர் மோஷன். மூணாவது மின் மோட்டார் எதுக்காக? ஸோ எல்லாமே ஆக்சுவேட் பண்ணுறதுக்காக, இயக்குவதற்காக. கை கால் விரல்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய கேமராவாக இருக்கட்டும், சென்சார்கள் எல்லாத்துக்கும் இயக்குவதற்கு ஒவ்வொரு மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சில மோட்டாருடைய நேம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வாசிச்சுக்கலாம். மூன்றாவது நிமோட்டிக் ஏர் மசில்ஸ். நம்மளுக்கு எப்படி மசில் என்ன வேலை செய்தோ அதே மாதிரி ரோபோக்கு மசிலாக ஆக்ட் பண்ணக்கூடியது நிமோட்டிக் ஏர் மசில்ஸ். ஸோ காற்றை வந்து உறிஞ்சிக்கிட்டு 40% அளவுக்கு கூட சுருங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கிளியரா? சரி, ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மசில் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தசை கம்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். தசை கம்பிகள் என்ன பண்ணுது? இவை வடிவ நினைவு உலோக கலவைகளால் உருவாக்கப்பட்ட மெல்லிய கம்பிகள். ஓகேங்களா? எஸ்பெஷலி பார்த்தோன்னா ஒரு மெட்டல் 2 வகையான அலாய்ஸ் மீன்ஸ் உலோக கலவைகள், அவைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பி தான் அது. அவற்றின் வழியே மின்னோட்டம் செலுத்தப்பட்டால் அது 5% அளவுக்கு சுருங்கும்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் தான் ஒயர்ஸ் தான். அது வந்து என்ன சொல்கிறாங்க? தசை கம்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் தின் ஸ்ட்ராண்ட்ஸ் ஒயர் மேட் ஆஃப் ஷேப் மெமரி அலாய்ஸ். ஓகேங்களா? உலோக கலவைகளானது தான். தே கேன் கான்ட்ராக்ட் பை 5% இன் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ்டு த்ரூ இட். எவ்வளோ பர்சன்டேஜ் சுருங்குன்றாங்க? 5% சுருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5% அளவுக்கு சுருங்கும். அடுத்து ஃபீசோ மோட்டார்ஸ் அண்ட் அல்ட்ராசோனிக் மோட்டார்ஸ். ஸோ இது எதற்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபீசோ மோட்டார்கள் மற்றும் மீயொலி மோட்டார்கள். ஸோ இது வந்து நம்ம அடிப்படையில் இவற்றை தொழிற்சாலை ரோபோக்களில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஃபீசோ மோட்டார்ஸ் அண்ட் அல்ட்ராசோனிக் மோட்டார்ஸ் பேசிக்கலி வி யூஸ் இட் த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸில் அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. என்ன மோட்டார்ஸை? ஃபீசோ மோட்டார்ஸையும் அல்ட்ராசோனிக் மோட்டார்ஸையும் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் சென்சார்ஸ். ஆல்ரெடி இது நம்ம பார்த்துருக்கோம். சென்சார்ஸ் உணர்விகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜென்ரலி யூஸ்ட் இன் டாஸ்க் என்வரான்மெண்ட். இட் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் ரியல் டைம் நாலேஜ். அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கா அப்படிங்கிறத கண்டு உணர்வதற்காக என்ன பயன்படுத்துகிறாங்க? இந்த சென்சார்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. பார்த்துருக்கோம்ல, சென்சார்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். உணர்விகள் எதுக்காக பயன்படுது? இந்த கீ காம்பனன்ட்ஸில். அதுக்கு முன்னாடியே காம்பனன்ட்ஸ் 3 மெயின் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தோம்ல, அதிலே இது பார்த்துட்டோம். ஸோ தமிழில் சொல்ல போனோன்னா உணர்விகள் எதுக்காக பயன்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோபோட் லோகோமேஷன் அப்படின்னா ரோபோட் நகர்தல், மூமெண்ட்ஸ், அதை தான் சொல்கிறோம். ப்ரொவைட் த டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆஃப் ரோபோட். த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் ஸோ லெக்டு. ஓகேங்களா? ஸோ லெக்டு ரோபோட்ஸ், வீல்டு, காம்பினேஷன் லெக்டு, இல்லாட்டி வீல்டு லோகோமேஷன், ட்ராக்டு ஸ்லிப் ஸ்டிக்டு அப்படின்னு சொல்லி அதனுடைய நகர்தல். ஓகே. ரோபோக்கள் இடம்பெயரும் அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ரோபோக்களுக்கு இயக்க வகைகளை அளிக்கிறது. பல்வேறு வகைகளாக இது உள்ளது. கால் உள்ளதாக இருக்கும், சக்கரம் இருக்கிறதா இருக்கும், கால் மற்றும் சக்கரம் 2மே இருக்கக்கூடிய ரோபோட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல வகையான ரோபோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த தசை கம்பிகள் ஃபீசோ மோட்டார்ஸ் இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டில் மட்டும் தான் இது பயன்படுத்துகிறாங்க. மற்றதெல்லாம் ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு 4 இருக்குது பார்த்தீங்களா?
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திறன் மாற்றம், திறன் நம்மளுக்கு ஆற்றல் எப்படி வருது, இயக்கிகள்னா என்ன, மின்மோட்டார் எதுக்கு இதாகுது, காற்றழுத்த தசைகள் எதுக்கு செயல்படுது அப்படிங்கிறத ஃபுல்லாக அவரோட அப்படியே ரீகால் பண்ணுறோம். ஆக இதுதான் வந்து ரோபோட்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். கிளியரா? இதுவரையும் கிளியராக இருக்கா? இதுவரையும் கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு 4 ரொம்ப முக்கியம். பவர் சோர்ஸாக இருக்கட்டும், ஆக்சுவேட்டர்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் மோட்டார்ஸாக இருக்கட்டும், நிமோட்டிக் ஏர் மசில்ஸாக இருக்கட்டும், தென் 5வதாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபீஸோ மோட்டார்ஸ் ஆர் அல்ட்ராசோனிக் மோட்டார்ஸ். இந்த 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். மற்ற 3 ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டா போதுமானது. சரியா? அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடியது இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். அப்போ இப்போ என்ன பார்த்தோம்? இப்போ நம்ம பார்த்தது மனித ரோபோட்ஸ், அதில் பயன்படக்கூடிய ஒன்று. ஸோ அதுலேயுமே ஒரு சில பார்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தது ரோபோட்ஸிலுடைய பாகங்கள், கீ காம்பனன்ட்ஸ், அது எதுக்காக பயன்படுதுன்னு தான் பார்த்தோம். அது வந்து காமன் ஃபார் போத் ஹியூமன் ரோபோட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரோபோட் ரெண்டுக்குமே இருக்கும். ஆனால் அந்த 2 வகையான மோட்டார்ஸ் பார்த்தோம், ஃபீஸோ மோட்டார்ஸ் அண்ட் அல்ட்ராசோனிக் மோட்டார்ஸ். இது ரெண்டும் ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட் மட்டும் தான் இருக்கும். ஸோ தொழிற்சாலை ரோபோக்கள் 2வதாக பார்க்கக்கூடியது இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். தொழிற்சாலை ரோபோக்கள் 6 முக்கிய வகைகளாக இருக்குது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லுவேன். ஸோ குரூப் 2 மெயின்ஸில் கண்டிப்பாக அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாய்ப்புகள் அதிகம். 6 முக்கியமான 6 மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கார்டீசியன் 1, 2வது ஸ்கேரா, சிலிண்ட்ரிகல், டெல்டா, போலார் மற்றும் வெர்டிகலி ஆர்டிகுலேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தொழிற்சாலை ரோபோக்களுடைய 6 முக்கிய வகைகள். எதற்காக பயன்படுது அப்படிங்கிறத பின்னாடி நம்ம வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ரோபோட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஃபுல் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் ரோபோட்ஸுடைய அப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது. சரிங்களா? ஆனால் இந்த 6 வகையான ரோபோட்ஸுமே நம்மளுக்கு பயன்படுது. 6 வகையான ரோபோட்ஸுமே இருக்குது. ஸோ கார்டீசியன், ஸ்கேரா, அடுத்து பார்த்தோம்னா சிலிண்ட்ரிகல், டெல்டா, போலார் மற்றும் வெர்டிகலி ஆர்டிகுலேட்டட். தமிழில் சொல்லணும்னா கார்டீசியன் தான் ஸ்கேரா, உருளை வடிவ ரோபோட்ஸ், டெல்டா துருவ வகை மற்றும் செங்குத்தாக கருதப்படுபவை. 6 வகையான இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிளியரா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6 அச்சு ரோபோக்கள் கீழ்கண்டவற்றுக்கு ஏறுது. இந்த 6 ரோபோக்கள் இருக்குல்ல, ஸோ எதனா பர்பஸுக்காக அதை பயன்படுத்தலாம்? இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் இருக்கு இல்லையா, பார்த்தோம்ல 6 வகைகள். இது இருக்குல்லங்க, இந்த 6 வகைகள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 6 வகைகளும் நம்மளை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெல்டிங் பர்பஸ், பற்ற வைப்பானாக வெல்டிங் பர்பஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியல்னா மேக்ஸிமம் வந்து என்ன ஆகுது, மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கும், மிஷினரி பார்ட்ஸ் இருக்கும். அந்த மிஷினரி பார்ட்ஸை வெல்டிங் பண்ணுறதுக்கு உதவும். ஸ்பாட் வெல்டிங், மெட்டீரியலை ஹேண்டில் பண்ணுறதுனா என்னது, எடுத்து நகர்த்த, ஸோ அந்த பக்கம் எடுத்து வைக்க, இந்த மாதிரி மெட்டீரியல் ஹேண்ட்லிங், பொருட்களை கையாளுதல். மிஷின் டென்டிங், ஓகேங்களா, பராமரிப்பு தானே. ஸோ இயந்திர பராமரிப்புக்காக செய்கிறது. அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த வகையான பணிகளுக்காக இந்த 6 ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகிறது, எஸ்பெஷலி எங்கே, இண்டஸ்ட்ரீஸில். அப்போ 2 வகையான ரோபோட்ஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ஹியூமன் ரோபோட். செகண்டரி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிளியரா? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை வாசிங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரியல் ரோபோட் இஸ் பிராபோ. ஓகேங்களா, பிராபோ மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அப்படியே ரீட் பண்ணுங்க. ஸோ பிராவோ ரோபோட்டோடைய சுருக்கம் தான் பிராபோ அப்படின்னு சொல்கிறோம். யார் உருவாக்குனாங்க அப்படின்னா பை டாடா மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ டிஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஏஎல் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னா புனேவில் இருக்குது. சரிங்களா, ஸோ டிஏஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது, மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா புனே. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக கருதப்படுது. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், அதாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் தொழில்துறை ரோபோ எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிராபோ. ஸோ டாடா மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன் தான் அதை வந்து உருவாக்குனாங்க. ஸோ பிராபோவுடைய எக்ஸ்பான்ஷன் தான் பிராவோ ரோபோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதான் அது பிராபோ அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல உருவாக்கப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ரோபோட். கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது ட்ரோன் ரோபோட்ஸ். ஃபஸ்ட்டு 2 ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். என்னது, ஹியூமன் ரோபோட்ஸும் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸும். அது எதற்காக யூஸ் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதே மாதிரி 6 வகையான இண்டஸ்ட்ரியல் ரோபோட் என்ன, அது எதற்காக யூஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரீஸில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போது டெக்னாலஜியில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த ட்ரோன் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, பறக்கும் வகையிலான எந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தான் ட்ரோன் ரோபோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரோன் ரோபோட்டிக்ஸ்னால் என்ன, அதில் எப்படி ஒர்க் ஆகுது, தென் அது எப்படி அதற்குரிய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, இதுவரை நடத்துனது கிளியராக இருக்கா? ரைட், ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரோன் ரோபோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ட்ரோன் ரோபோட்ஸ் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஃப் ட்ரோன் ரோபோட்ஸ் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ், UAVs அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, மனிதன் அல்லாத, அதாவது மனிதன்
மனிதம் இல்லாத இல்லை, மனிதன் அல்லாத அப்படின்றதான் கரெக்ட். ஏன்னா மனிதம் இல்லாத அப்படின்னா அது தப்பா, மனிதன் இல்லாத அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மனிதம் இல்லாதன்னா அது ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு மீனிங்கை குறிச்சிடும். ஏன்னா நான் தமிழில் அந்த ஒரு 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 வேர்டு மாறினாலே, ஒரு எழுத்து மாறினாலே நம்மளுக்கு மீனிங் மாறும். மனிதம் இல்லாத கிடையாது, மனிதன் இல்லாத அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ மனிதன் இல்லாத வான்வழி வாகனங்கள் தான் இந்த ட்ரோன் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இதோட பிரீஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வரலாறு ஆரம்பத்தில் இது வந்து எப்போ எங்கே தான் பயன்படுத்தப்பட்டது? ஸோ மிலிட்ரியில், சரிங்களா, இராணுவத்தில் தான் பயன்படுத்தப்பட்டவை. இப்போது பல தொழிற்சாலைகளில், பல தொழில்துறைகளில் இந்த ட்ரோன் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. எஸ்பெஷலி ஈவன் அக்ரிகல்ச்சரில் கூட பயன்படுது. கரெக்ட் தானே? ஓகே, அக்ரிகல்ச்சர் இல்லை இப்போ ரீசெண்டாலாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது, பெரிய குளம் குட்டைகளில் தேங்கியிருக்கு, அதில் வந்து கொசுக்கள் முட்டையிடுது, அது கொசுக்கள் அப்புறம் அழிக்கணும் அப்படின்னா அந்த கொசு மருந்து தெளிப்பதற்காகவும் ட்ரோன் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தான் செய்யுது. சரியா? ரைட். ஸோ ஆரிஜின்ஸ் இன் மிலிட்ரி யூசஸ் நவ் வைட்லி அப்ளைட் இன் கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் அண்டு ரெக்ரியேஷனல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு விங்காக இருக்குது. ஸோ நிலையான சதுக்கம் மீன்ஸ் ஃபிக்ஸ்டு விங்குனா அந்த இறக்கைகள் அமைப்பு கொண்ட ஒரு வகை. மல்டி ரொட்டேட்டர், அதாவது ரோட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது, பல சுழல் ட்ரோன் ரோபோட். ஹைப்ரிட் டிசைன், கலப்பு வடிவங்கள்லாம் நம்மளுக்கு தேவையான வடிவங்களில் ரோபோட்டை வடிவமைக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல வகையில் ட்ரோன் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது கொஸ்டின். ட்ரோனின் முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரோபோட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய முக்கிய கூறுகள் என்னன்றதை நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி ட்ரோன் ரோபோட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதில் இருக்கிறது மேக்ஸிமம் வரும். ஸோ கீ காம்போனன்ட்ஸ் ஃப்ரேம் அண்டு ப்ரொப்பலர்ஸ், இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் லிஃப்ட். அதாவது லிஃப்ட்னா அதை தூக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ட்ரோன் வந்து கீழே இருக்குது, கீழே தான் வச்சுருப்பாங்க, அதை வந்து தூக்கணும்ல. ஹெலிகாப்டர் இருக்குன்னா ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான், சாரி லிஃப்ட் ஆகுது இல்லை. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ப்ரொப்பலர்ஸ் அப்படின்னா அமைப்பு மற்றும் தூக்க வைக்கக்கூடியது. மோட்டார்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர்ஸ், இது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஸ்பீடையும் மற்ற செயல்பாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணும். இவங்க தான் கண்ட்ரோலர் இந்த இடத்துல. ஸோ பேட்டரி அண்டு பவர் சப்ளை, அதுக்கு தேவையான பேட்டரி பவர் சப்ளை அப்படிங்கிறது. ஸோ பவர் த ட்ரோன்ஸ் லிமிட்ஸ் த ஃப்ளைட் டைம். ஓகேங்களா? அந்த பேட்டரியில் அது உள்ள இப்போ ட்ரோன் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய பேட்டரி எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு அது பறக்கும். சார்ஜ் தேர்ந்துருச்சுன்னா கீழே விழுந்துடும். சிம்பிள் லாஜிக். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர், அது பறக்கக்கூடிய அளவை கண்ட்ரோல் செய்வது. த ப்ராசஸ் சென்சார் டேட்டா அண்ட் கண்ட்ரோல் தி ட்ரோன்ஸ் மூமெண்ட்ஸ், இதுதான் கொஸ்டின், இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிபிஎஸ் மூலமாக, ஜிபிஎஸ், கேமரா, அடுத்து வந்து கெரோஸ்கோப்ஸ், ஆன்டிமீட்டர்ஸ், இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் நேவிகேஷன் அண்டு ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் வந்து சென்சார்ஸுடைய கீ காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரோனுடைய முக்கியமான கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹவு ட்ரோன் ஒர்க்ஸ், ஸோ எப்படி வந்து அது ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளைட், எப்படி அது ஃப்ளைட் ஆகுது, அது மீன் பறக்குது அப்படின்னா லிஃப்ட், த்ரஸ்ட் அண்டு ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ தூக்கம் கிடையாது, தூக்குதல். சரிங்களா? ஸோ தூக்குதல் மீன்ஸ் எந்த அளவுக்கு அது பறத்தல் அப்படின்னு. ஃப்ளைட்டுனா தூக்குதல்ன்றத விட எக்ஸாக்டாக சொல்லாமல் பறத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பறத்தல், ஈர்ப்பு மற்றும் நிலைத்த தன்மை அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படையான கொள்கைகளாக இருக்குது. அடுத்து ரிமோட் கண்ட்ரோல் வெர்சஸ் அட்டானமி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கம்யூனிகேஷன் சிஸ்டம், இதான் கொஸ்டின். தகவல் பரிமாற்றம், அதை வந்து ரோபோட் இருக்குது அப்படின்னா, ட்ரோன் பறக்குது அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரேடியோ மூலமாகவோ அல்லது ஒய்ஃபை, செல்லுலார் டேட்டா மூலமாக என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போல்லாம் வந்து இப்போ நிறைய ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ், பெரிய மாநாடுகள், ஈவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், கல்யாணமோ அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸில் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டுடியோஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஓகேங்களா, ஸோ ஃபோட்டோ கேமரா இருக்கிறாங்களே அவங்களுமே ட்ரோன் மூலமாக வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு மூவி மாதிரி செட் பண்ணுறாங்க. அப்போ இப்போல்லாம் சின்ன ரோபோட்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யுது, ட்ரோன் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், ரிமோட் கண்ட்ரோல் வெர்சஸ் அட்டானமி அப்படின்னு போகுது. மெனி ட்ரோன்ஸ் ஆர் ரிமோட்லி ஆப்ரேட்டட் பட் அட்டானமஸ் ட்ரோன்ஸ் ஆர் யூசஸ் ஜிபிஎஸ். ஓகே, ஸோ பொதுவாக இருக்கக்கூடியதெல்லாம் மேக்ஸிமம் ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறோம். அட்டானமஸ் ட்ரோன்ஸ் யூஸ் ஜிபிஎஸ் மூலமாக, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ் சிக்னல் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலமாகவும் என்ன பண்ணுறோம், அதை இயக்குறோம், அதான் கொடுக்குறாங்க. ஸோ ஜிபிஎஸ் செயற்கை நுண்ணறிவு மூலமாக தானியங்கிகளாக இயக்கப்படுகிறது. இயக்கம் அப்படின்னா ஷார்ட் ஆஃப் கொடுத்துருக்குது. ஏன் அதுக்காக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் ஃபுல்லாக கொடுக்கல, வெறும் பாயிண்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும், குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அது அப்படியே பார்த்துட்டு அப்படியே எழுதிட்டாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான். அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரோன் ரோபோட்டிக்ஸ், ஸோ ட்ரோன்களுடைய பயன்பாடுகள் இதுல எல்லாம் பயன்படுது. அக்ரிகல்ச்சரில், ஓகே, இது மேம்பி கேட்கலாம்ல, எழுதுறது அப்படியே எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இதை பார்க்கறதுக்கு அப்படியே என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸும் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்க.
குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இதை வந்து நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க, அப்ஜெக்டிவ் டைப்பாக கேட்பாங்க. அக்ரிகல்ச்சரில் கிராப் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரேயிங் அண்ட் சாயில் அனாலிசிஸ். ஸ்ப்ரேயிங்னா என்னது, ஸ்ப்ரேயிங் த இன்செக்டிசைடோ இல்லை ஸ்ப்ரேயிங் த ஃபர்டிலைசரோ ஆல்சோ எனிதிங் வில் பி. ஆனால் அதுக்கும் என்ன பயன்படுது, ட்ரோன் பயன்படுது. அடுத்து பார்த்தோன்னா சர்வேலன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்காக பயன்படுது. இது பொதுவாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், மானிட்டரிங் அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ். என்விரான்மெண்டல் மானிட்டரிங், ஸோ ட்ராக்கிங் ஏ வைல்ட் லைஃப், கரெக்ட் தானே, ட்ராக்கிங் ஏ வைல்ட் லைஃப். இப்போ பெரிய பெரிய காடுகள் இருக்குது, அதுக்குள்ளே மனிதர்களே போக முடியாது, ஆனால் ட்ரோன் போகலாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்குது, இந்த இடத்துல போய் யானைகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த என்ன பண்ணலாம், ட்ரோன் மூலமாக கண்காணிக்கலாம். அக்சஸிங் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், மானிட்டரிங் ஃபாரஸ்ட் அண்ட் வாட்டர் குவாலிட்டி. அடுத்து டெலிவரி சர்வீசஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டெலிவரி சர்வீசஸ், அந்த இடத்துல வந்து இப்போது படகு ஒன்றும் இல்லை, பெரிய ஃப்ளட் வந்துருச்சு, அந்த இடத்துல போகவே முடியாத சூழலில் இருக்கும்போது ட்ரோன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பொருட்களை டெலிவரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டிலே அது நடக்க தான் செஞ்சிச்சு. சரியா, ரைட். ஃபில்ம் அண்ட் ஃபோட்டோகிராஃபி சேம் ஆல்ரெடி நம்ம இப்போ நம்ம சொன்னது தான். ஸோ ஏரியல் ஃபுட்டேஜ் ஃபார் மூவிஸ், நியூஸ், ரியல் எஸ்டேட்ஸ், இந்த மாதிரி திரைப்பட புகைப்படத்துக்கு ட்ரோன் பயன்படுத்துகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன பயன்படுத்துகிறாங்க, ட்ரோன் பயன்படுது. அப்போ இந்த இதெல்லாம் வந்து ட்ரோன்களுடைய பயன்பாடு, ட்ரோன் ரோபோக்களுடைய பயன்பாடுகள் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை ஜஸ்ட் இப்போ எழுதிட்டு பயன்பாட்டாக எழுதிட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சு. நம்மளுக்குமே அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு அது கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது நேனோ ரோபோட்ஸ். தமிழ்லையுமே அப்படி தான் கொடுப்பாங்க, நேனோ ரோபோக்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நேனோ ரோபோக்கள் அப்படின்னு சொல்கிறோம், நேனோ ரோபோக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு சின்ன பாயிண்ட் தான். ஸோ மிகச்சிறிய இடங்களில் ஒரு பணியை மேற்கொள்வதற்கு நேனோ ரோபோட்ஸ்னால் எந்த அளவுக்கு நேனோ ரோபோட்ஸ் அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ள செல்லின் அளவுக்கு கூட சின்ன சின்ன ரோபோட்ஸ் கூட வடிவமைக்கப்படுது. ஓகேங்களா, நம்மளுடைய ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, தமனிகள், சிரைகள், அதுக்குள்ளே இந்த ரோபோட்ஸ் போகிற அளவுக்கு கூட என்ன ஆகுது, ரோபோட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ மிகச்சிறிய இடங்களில் ஒரு பணியை மேற்கொள்வதற்காக நேனோ ரோபோக்களின் அளவானது நுண்ணிய அளவிற்கு குறைக்கப்படுகிறது. இருப்பினும் அது வளர்ந்து வரும் நிலையில் தான் உள்ள வருது. அதாவது இப்போதைக்கு வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ உடனே எல்லா இடத்துலையும் பயன்படலை, வளர்ந்து வரும் நிலையில் அந்த நேனோ ரோபோட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. மருத்துவத்துறையில் அதன் எதிர்கால வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் ஓட்டத்தில் ரத்த ஓட்டத்தில் சிறிய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளவும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ சின்ன ஒரு பிளட் டியூப் இருக்குது, அதற்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கு கூட இந்த ரோபோட்ஸ் பயன்படுது. சிறிய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளவும், பாக்டீரியாவுக்கு எதிராக போராடுவதற்கு, உடலில் உள்ள தனிப்பட்ட செல்லை சீரமைத்தல் ஆகியவற்றில் நேனோ ரோபோக்கள் செயல்படும். அவை உடலுக்குள் பயணம் செய்யும் மற்றும் பணி மேற்கொண்ட பின் வெளியே வந்துடும் அப்படின்றாங்க. அப்போ அது ஏன்னா ஆப்ரேட் பண்ணுறது தானே, நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறது தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு செல் அளவுக்கு மிகச்சிறிய ரோபோட்டுக்குள்ளே உருவாக்கப்படுறது தான் செய்யுது. கடைசி பாயிண்ட் பாருங்கள், சீன அறிவியல் அறிஞர் உலகின் முதல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய டிஎன்ஏ ரோபோக்களை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கடைசி பாயிண்ட் பாருங்க. ஸோ முதல்ல புற்றுநோய் கட்டுகளை அழிப்பதற்காக டிஎன்ஏ ரோபோக்களை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் சொல்லணும், சீன அறிவியல் விஞ்ஞானிகள், சீன அறிவியல் அறிஞர்கள். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் தன்னிச்சையான ஸ்பான்டேனியஸ் முதலில் உருவாக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ ரோபோட்ஸ். ஓகேங்களா. எதுக்காக, டியூமர் சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய் கட்டிகளை புற்றுநோய் கட்டிகளை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க, புற்றுநோய் கட்டிகளை அழிப்பதற்காக உருவாக்கியிருக்காங்க. Okay, so Chinese scientists have created the world first autonomous DNA robots to combat the cancer tumors. And the point is very very important. கடைசி point is very important. கேட்கலாம், நம்மளே கேட்கலாம். ஓகேங்களா. the world first autonomous DNA robot உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீனாக்காரங்க, சீன அறிவியல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம். எதற்காக, கேன்சர் டியூமர்ஸை என்ன பண்ணுறாங்க, அழிப்பதற்காக. ஓகே, ஸோ புற்றுநோய் கட்டிகளை அழிப்பதற்காக டிஎன்ஏ ரோபோட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. வேறு என்னென்ன துறையில் பயன்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரத்த குழாய் அறுவை சிகிச்சையில் அதை பயன்படுத்தலாம். உள்ளே போயிட்டு அது என்ன ஆகும், வெளியே வர்ற மாதிரி அந்த ரோபோட்ஸ் உருவாக்கப்படலாம் இன் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டு ஃபைட் த எகெயின்ஸ்ட் பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியதாக இருக்கலாம். ரிப்பேரிங் த இண்டிவிஜுவல் செல் ஆன் த பாடி, நம்மளுடைய செல் பிரிதல்லையோ இல்லை செல்லில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டாலோ அதை சரி செய்வதற்கும் இந்த நேனோ ரோபோட்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கிளியராக இருக்கா, இதுவரையும் கிளியராக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரோபோட்டிக்ஸ் அண்டு அதனுடைய அப்ளிகேஷன். ரோபோட்டிக்ஸ்ன்றது இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோன்றது ஒரு ரீகால் பண்ணலாமா? ஓகே, அப்ளிகேஷன்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோன்றதை ரீகால் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாட் யூ பை ரோபோட் அப்படிங்கிறத பார்த்தோம். அது எப்படி அந்த வேர்டு எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோன்னா ரோபோட்டிக்ஸ்னா என்ன, ஓகே, ஸோ அதனுடைய பயன்பாடு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம், ஜார்ஜ் டேவால் மற்றும் இந்த
ஜோசப் ஏஞ்சல் பர்கர் அப்படிங்கிறவங்க மெயின் காம்பனன்ட்ஸ், கீ காம்பனன்ட்ஸ்ன்றதை விட இதுதான் 3 முக்கியமான காம்பனன்ட்ஸ். அது போக இருக்கக்கூடிய ஒரு சில காம்பனன்ட்ஸ் என்ன, அடுத்து பார்த்தோன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ரோபோட் மேக் பண்ணுறதுக்கு. டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸில் 2 வகையான ரோபோட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன்று ஹியூமன் ரோபோட், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ரோபோட். ஹியூமன் ரோபோட்னா என்ன, அதில் பயன்படக்கூடிய கீ காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸில் 6 முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் இருக்குது. அது எதற்காக பயன்படுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு த வேர்ல்டு என்ன, இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரியல் ரோபோட் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. யார் உருவாக்கணும்னு கேட்பாங்க. ட்ரோன் பற்றி பார்த்தோம், ட்ரோன் ரோபோட். ஸோ அது அதில் இருக்கக்கூடிய கீ காம்பனன்ட்ஸ், அது எவ்வாறு செயல்படுது, தென் அதனுடைய பயன்பாடு என்ன. சரியா, ரைட். நெக்ஸ்ட் நான் பார்த்தது நேனோ ரோபோட்ஸ். நேனோ ரோபோட்ஸ் எதுக்காக பயன்படுது, எஸ்பெஷலி டிஎன்ஏ ரோபோட்டை உருவாக்கிய அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரியா, இதுதான் இதுவரையும் நம்ம பார்த்தது. எல்லாத்தையும் ரீகால் பண்ணலாம்ல, கிளியராக இருக்கா, இதுவரையும் கிளியராக இருக்கா? ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கிலீஷில் தமிழ்லேயும் இருக்கும், அப்படியே பின்னாடி இங்கிலீஷில் இருக்கும், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ வெளிப்புறம் அவுட்டர் ஸ்பேஸில் விண்மீன்கள், கோள்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்கு இந்த லேண்டர் ரோவர்லாம் சொல்கிறோம் இல்லை சார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சந்திராயன் 3 ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்மளுக்கு. 2023 நம்ம அனுப்பணும் நிலாவை ஆய்வு செய்வதற்காக. அப்போ அதில் லேண்டர் ரோவர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ரோபோட் தானே, சரிங்களா? அதற்காக தானே பயன்படுத்தப்படுது. ஸோ கோள்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்தல், செவ்வாய் கோளின் பாறைகள் மற்றும் மண்வகைகள் உள்ளிட்ட கனிம வளத்தை கூர்ந்தாய்வு செய்தல், பாறைகள் மற்றும் மண்வகைகளில் காணப்படக்கூடிய தனிமங்களை பகுப்பாய்வு செய்தல், இது எல்லாத்துக்குமே எது பயன்படுது, ரோபோட் பயன்படுது. ஸோ நானா மீன்ஸ் செவ்வாய் ரோவர் ஆய்வுக்கலன், செவ்வாய் இரட்டை ரோவர் ஆய்வுக்கலன், செவ்வாயுடைய பாதையை கண்டறியும் பண்ணி. ஓகே, இந்த ரோவர்லாம் ரோபோட் தான். ஓகேங்களா, அந்த ரோவர் அப்படிங்கிறது என்னது, ரோபோட் தானே. ஸோ இங்கிலீஷில் பார்க்கலாமா. ஸோ மார்ஸ் ரோவர் ஆஃப் நாசா, ட்வின் மார்ஸ் ரோவர்ஸ். ஸோ ரோவர் அப்படின்லாம், லேண்டர் ரோவர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. லேண்டர்னா லேண்டிங், எந்த இடத்துல பிளேஸ் ஆகுது, ரோவர்னா அதுக்கு போய் அங்கே போய் ஆய்வு செய்யப்படுது, அதெல்லாம் ரோபோட்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பொதுவாக என்னென்ன பர்பஸ்ல எல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத ஒரு டயக்ராம் மூலமாக இருக்குது. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸை மட்டும் கடகடன்னு எழுதிக்கிட்டா போதும். அப்ளிகேஷன், ஓகே. ஸோ குப்பை அகற்றுவதற்காக பயன்படுத்தப்படுது, குப்பை அகற்றும் ரோபோட், லிட்டர் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பற்ற வைத்தல், இண்டஸ்ட்ரீஸில் பற்ற வைப்பது, வெல்டிங் பர்பஸ். ஸோ தென் ஷீட்ஸை வெட்டுதல், பாகங்களை இணைத்தல், வெற்றிட தூய்மையாக்கி சிப்பமாக கட்டுதல், போக்குவரத்து, அறுவை சிகிச்சை, படைக்கலன்கள், புல்வெளி வெட்டுதல். ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புல்வெளி தளம் இருக்குது, இதில் ஒரு பார்க் இருக்குது அப்படின்னா அந்த புல்வெளிகளை சுத்தம் செய்வதற்கு, கட் பண்ணுறதுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. லேபில் ஆய்வுக்கூடம், நிலத்தடி நீர் ஆய்வு செய்தல், மருத்துவமனைகள், விவசாயம், நீச்சல் குளத்தை தூய்மைப்படுத்துதல், இந்த மாதிரி பல வகையில் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. சரிங்களா, இது தமிழில் இருக்குன்னா பின்னாடி அப்படி இங்கிலீஷில் இருக்கும். ஸோ லிட்டர் ரோபோட்ஸ் அந்த குப்பை கழிவுகள் ஆய்வு, அதாவது அகற்றுதல், வெல்டிங், கட்டிங், அசம்பிளிங், வேக்கம் கிளீனராக பயன்படுது, பேக்கிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், சர்ஜரி, வெப்பன்ட்ரி, மூவிங், லேபரட்டரி, அண்டர் வாட்டர், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சர், பூல் கிளீனிங், அதாவது குளம் இது நீச்சல் குளத்தை சுத்தம் செய்தல், இது எல்லாத்துக்குமே ரோபோட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. புரியுதுங்களா? அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், ஓகேங்களா. நன்மை தீமைகள் என்னென்ன, ஓகேங்களா. ஸோ நன்மை தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது என்னது, இதுவரையும் பார்த்தது அப்ளிகேஷன், பொதுவாக பயன்படக்கூடிய ரோபோட்ஸ்கள் நம்ம எதுக்காக பொதுவாக பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் தெரியணும், டிஸ்அட்வான்டேஜும் தெரியணும், நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறது தெரியணும்ல. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ ரோபோட்டிக்ஸுடைய நன்மைகள், அட்வான்டேஜ் ஆஃப் ரோபோட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ரோபோக்கள் மனிதர்களை விட மிகவும் மலிவானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ரோபோக்கள் மனிதர்கள் போல எப்போதும் சோர்வடையாது, அவை 24/7 எந்த நேரமும் வேலை செய்யும், எனவே பணியிடத்தில் வருகை தராமை குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரோபோக்கள் மனிதர்கள் போலவே சோர்வடையாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இப்போ நான் கிளாஸே எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு 2 hours தான் என்னால் கத்த முடியும், அதுக்கடுத்து நான் சோர்வடைஞ்சிருவேன். ஒரு வேலையை செய்கிறாங்க, ஒரு இடத்துல அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சோர்வு என்பது வரும் நம்மளுக்கு. ஆனால் ரோபோக்கு அப்படி சோர்வு வருமா? கிடையாது. சார்ஜை நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், 24/7 எப்பயுமே வேலை செய்யும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ரோபோக்கள் மிகவும் துல்லியமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. ரோபோக்கள் மிகவும் துல்லியமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பணியை மேற்கொள்வதில் குறைபாடு அற்றவை. கரெக்டாக, எக்ஸாக்ட்லி, சரிங்களா. இந்த பாயிண்ட் ரொம்ப, ஒரு நிமிஷம், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஒரு பணியை செய்யணும், ஒரு ஒர்க்கை செய்யணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை செய்கிறதுல அது அக்யூரேட்டாக வேலை செய்யும். ஒரு ரோபோட் நீங்கள் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது அக்யூரேட்டாக வேலை செஞ்சிடும். ஆனால் நம்ம அப்படி செய்வோமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா. நான்காவது பாருங்கள், மனிதர்களை விட வலிமையானவை மற்றும் வேகமானவை. இது ஆப்வியஸ்லி நம்ம ஒத்துக்கிறது தான். நம்முடைய வலிமானவை நம்மளுடைய வேகமானவை தான்.
ஓகேங்களா? அது ஒரு மிஷின். பிகாஸ் நம்ம வந்து ஒரு தசையாலான ஒரு உறுப்பு தான். பட் அது ஒரு மிஷின். அப்போ அது வலிமையாகவும் இருக்கும், வேகமாகவும் செய்யும். ரோபோக்கள் அதீத சுற்றுச்சூழல் நிலைகளிலும் வேலை செய்யக்கூடிய ஒன்று. கரெக்ட் தான். இதுக்காக தான் முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ரோபோக்களே. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மனிதர்கள் பயன்படுத்த முடியாது. இப்போ தீவிர குளிர் இருக்கக்கூடிய இடங்கள் அதில் போய் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அதி வெப்பமான இடங்களில் ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் ரோபோக்கள் ஒர்க் பண்ணும். இப்போ வெடிகுண்டு இருக்குது, அந்த வெடிகுண்டை நம்மளால் எப்படி டிஸ்மாண்டில் பண்ண முடியாது. அப்போ ரோபோ அனுப்பி அதை நம்பர் பண்ண முடியும், செயல் இழக்க செய்ய முடியும். பெரிய சுரங்கம் இருக்குது, அந்த சுரங்கத்துக்குள்ளே மனிதர்கள் மாட்டியிருக்காங்க, அதை மீட்கு செய்வதற்கு ரோபோக்கள் பயன்படுத்தப்படும். நம்ம போனோம்னா சப்போஸ் புரிஞ்சுட்டோம்னா நம்மளும் சேர்ந்து இறந்துருவோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேஞ்சரஸ் பார்ட்ஸில் பூராமே என்ன பண்ணலாம்? ரோபோவை பயன்படுத்தலாம். அதான் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டாக அதிக வெப்பம், அதிக குளிர், விண்வெளி, நீருக்கு அடியில், கடலுக்கு அடியில், வெடிகுண்டு கண்டுபிடிப்பு, செயலிழப்பு போன்ற ஆபத்தான சூழல்களில் ரோபோ பயன்படுத்தப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். போரில் ரோபோக்கள் மனித உயிர்களையும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னா அது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு ரோபோட் பயன்படுத்தப்படுது. ரோபோக்கள் வேதி தொழிற்சாலைகள், குறிப்பாக அணுக்கரு உலைகளில் மனிதர்களுக்கு மாற்றாக மனிதர்களுக்கு சுகாதார தீங்கை ஏற்படுத்தும் நிலையில் பொருட்களை கையாள்வதில் கணிசமாக பயன்படுகின்றன. அணுக்கரு உலைகள், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் மனிதர்களை பயன்படுத்தாமல் ஒரு சில இடங்களில் இப்போ இந்த யுரேனியம் மெட்டல்லாம் இருக்குது, அதுலேருந்து அதிகமாக ஸ்பான்டேனியஸாக எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் வரும். அந்த ரேடியேஷன் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரோபோட்டை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு அந்த ராயின்ஸ் அளவு, அதாவது அந்த கதிர்வீச்சின் அளவு அதிகப்படுத்தும் போது தோல் புற்றுநோய் உருவாகும், அதிகமாக போகும்போது இறப்பு கூட ஏற்படும். அப்போ அந்த மாதிரி ஒரு சிவியர் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ரோபோக்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கடைசி பாயிண்டில் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நன்மைகள். எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ ரோபோட்ஸில், அந்த அளவுக்கு கண்டிப்பாக தீமைகளும் இருக்கும். கரெக்டு தானே? அப்போ நன்மைகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம்ல. ஸோ 24 hour வேலை செய்யும், சோர்வடையாது, மிகவும் துல்லியமானவை, பணிகள் மேற்கொள்ள குறைபாடு இருக்காது, வலிமையானவை, வேகமானவை. ரோபோக்கள் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 5வது பாயிண்ட், அதீத சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அது அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ ரோபோட்ஸ் கேன் ஒர்க் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் ஹாட் அண்ட் கோல்டு, அண்டர் வாட்டர், டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் லைக் பாம் டிடெக்ஷன்ஸ், பாம் டீஆக்டிவேஷன், இந்த மாதிரி செயல்முறைகளில் ரோபோக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்து வார்ஃபேரில் ரோபோட்ஸ் கேன் சேவ் த ஹியூமன் லைஃப். Robots are significantly used in handling the materials in chemical industries, especially nuclear plants, which can lead the health hazards and health hazards in human. மனிதர்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய அந்த இடங்களில் அந்த பொருட்களை கையாள்வதில் ரோபோட் பயன்படுத்தப்படுது. அதனால இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க. சரி, ஓகே. அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கும்ல? எந்திரனுடைய தீமைகள், டிஸ்அட்வான்டேஜ். ரோபோக்களுக்கு உணர்வுகள் மற்றும் மனசாட்சி கிடையாது. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எந்திரன் படத்துல அதான மீனிங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு வந்து உணர்வுகள் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இருக்க மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் ப்ரோக்ராம் ஆப்ரேட் பண்ணால் அது செஞ்சிடும் டப்புண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு டேஞ்சர், அதுலேயும் ஒரு சில டேஞ்சரும் இருக்குது. சரியா? மனசாட்சி என்பது இல்லை. அவை இரக்கமற்றதாக உள்ளது. சேம் அதே இந்திரன் படம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், சிப்பை மட்டும்தான் மாற்றி கொடுத்துருவார் வில்லன். அப்போ அதுவரை நல்ல சிட்டியாக இருந்தது என்ன ஆயிடுது? கெட்ட சிட்டியாக மாறிடுது. புரியுதா? மனித உரிமைகளை கொள்வது, பொது சொத்துக்களுக்கு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் இது பண்ணுறது, எல்லாமே நம்ம பார்த்தோம் அதில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சிப்பை மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகுது அப்படின்னா, டோட்டலி அது வந்து இரக்கமற்றதாகவும் உணர்வற்றதாகவும் மாறுகிறது. இறுதியில் ரோபோக்கள் எல்லா வேலையும் செய்வதால், இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எல்லா வேலையும் ரோபோக்கள் செஞ்சிச்சுன்னா மனிதர்களுக்கு வேலை இல்லாத ஏற்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ மனிதர்கள் உட்கார்ந்து அவற்றை கண்காணித்தல் மற்றும் சுகாதார சீர்கேடுகளை அதிகரிக்கும், வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை அதிகரிக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனால் எல்லா வேலையும் ரோபோ பண்ணிடுச்சா மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போயிருமே. இந்த பாயிண்ட் பாருங்கள், 5வது பாயிண்ட். இதுலேயே 5வது பாயிண்ட் பாருங்கள். ரோபோக்கள் வரையறுக்கப்பட்ட வேலையை மட்டும்தான் அந்த இடத்துல செய்யும். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறீங்களோ அந்த வேலையை மட்டும்தான் அந்த இடத்துல செய்யும். ஒரு மனுஷன் இப்போ இந்த இடத்துல வேலையை செஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம். ரைட், அந்த ஒர்க்கு முடிச்சிட்டோம். அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே கீழே சின்ன பேப்பர், டஸ்ட் இதெல்லாம் இருக்குது. மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, நம்ம வேலை செஞ்சதுனால தானே இது வந்திருக்கு, ஸோ கூட்டி விட்டு சுத்தம் பண்ணிட்டு அதை டஸ்ட்பினில் போட்டு போவோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ரோபோ அப்படி செய்யாது. நீ அதை மட்டும் ஃபிட் பண்ணு, டிவியை மட்டும் ஃபிட் பண்ணு அப்படின்னா டிவியை ஃபிட் பண்ணிட்டு அப்படி போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அது சுத்தம் பண்ண முடியாது, சுத்தமும் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை அது செய்யாது, நம்ம செய்வோம், மனிதர்கள் செய்வோம். அதான் கொடுக்குறாங்க. வரையறுக்கப்பட்ட வேலையை மட்டும்தான் செய்ய இயலும் மற்றும் எதிர்பாரா சூழல்களை கையாள இயலாது. குறிப்பிட்ட வேலையை மட்டுமே செய்ய திட்டமிடப்பட்டவை. ஒருவேளை ஏதேனும் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட என்ன ஆகுது? ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனத்துக்கே பெரும் நட்டத்தை ஏற்படுத்துன்றாங்க. கரெக்ட் தானே? ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏற்படுச்சு அப்படின்னா அவ்வளோதான், கஷ்டம்தான். ஓகே. அடுத்த பாயிண்ட், ஒரு ரோபோ பழுதானால் பிரச்சனையை அடையாளம் காண, சரி செய்ய மற்றும் தேவைப்பட்டால் திட்டமிட நேரமாகும். இச்செயல்முறைக்கு கணிசமான நேரம் தேவை. ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து செயலிழந்துருச்சு, டிஸ்மெண்டல் ஆயிடுச்சு, அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது
கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு அப்படி கிடையாது. சரிங்களா? ஒரு மனிதன் போயிட்டால் இன்னொரு மனிதனை வச்சு பண்ணிடலாம். அந்த மாதிரி மீனிங். முடிவு எடுப்பதில் ரோபோக்கள் மனிதர்களுக்கு மாற்றாக இருக்க முடியாது. எஸ்பெஷலி அது வேணா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் வந்து கரெக்டாக ரோபோட் அந்த இடத்துல அந்த டிசிஷன் மேக் பண்ண நம்ம இப்போ யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை மட்டும் யோசிக்க மாட்டோம். அந்த வேலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அது சுற்றுச்சூழ அது அது அதனால பக்கம் யோசித்து கரெக்டாக நம்ம டிசிஷன் எடுப்போம். பட் ரோபோ வந்து அந்த வேலையை மட்டும்தான் முடிக்கிற மாதிரி யோசிக்கும். நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். முடிவு எடுப்பதில் ரோபோக்களால் மனிதர்களுக்கு மாற்றாக இருக்க இயலாது. மனித நுண்ணறிவு மட்டத்தை அடையும் வரை பணியிடத்தில் மனிதர்கள் நீடிப்பார்கள். இந்த ஒரு பாயிண்ட். ரோபோக்கள் மனித நுண்ணறிவு மட்டத்தை அடைகிற வரையில் என்ன ஆகுது, எப்பயுமே மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது எந்திரனுடைய மிகப்பெரிய ஒத்திமைகளாக ஒரு 8-9 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ till the robots reaches the level of human intelligence, the human workplace will exit. Human cannot be replaced robots in decision making. Decision making பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. The robots will programmed do a job. If a small thing goes wrong, it ends up the loss of a company. ஓகேங்களா? ஸோ ரோபோட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் த டிஃபைன்டு டாஸ்க் இஸ் கேனாட் ஹேண்டில் த அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன். எதிர்பாராத சில செயல்களை அது செய்யவே செய்யாது. என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்களோ அதை மட்டும்தான் அது செய்யும். கரெக்டாக? அடுத்து பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை ஏற்படும். தென் வந்து ரோபோட்ஸ் நோ சென்ஸ், எமோஷன்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ரோபோக்களுக்கு இருக்காது. அப்போ இதெல்லாம் இந்த டிஸ்அட்வான்டேஜ் மேபி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்லாம். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்ஸ். ஓகே, ரோபோக்களுடைய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான். இது வந்து குரூப் 1 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேங்களா? குரூப் 1 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இதிலேருந்து ஏதாவது ஒரு சும்மா ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். வாய்ப்புகள் அதிகம். கிளியரா? சரி, ஓகே. ஸோ இதில் கேட்கக்கூடிய மாடல் கொஷின்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது. ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எதுக்காக அதை கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா, இதே கொஷின்ஸ் நம்மளுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கே அப்படின்னா, நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அதில் இது ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஓகேங்களா? அதிலேருந்து நீங்கள் டிக்டேட் பண்ண தான் போகிறீங்க. சரியா? அதனால் மாடல் ஆனால் ஒரு சில மாடல் கொஷின்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஓரியன்டாக. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பார்த்துக்கலாம். Which of the following is not a component of robots? Which of the following is not a component of robot? ரோபோடைய கூறு அல்ல அப்படின்றாங்க. சென்சார்ஸ், கண்ட்ரோலர், ஆக்சுவேட்டர்ஸ், ஃபோட்டோ சிஸ்டம். சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம நடத்திட்டோம் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த 4 ஆப்ஷனை பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு தோணி இருக்கும், இந்த வேர்டை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சென்சார்ஸ், உணர்விகள் பார்த்தோம். செகண்ட் ஒரு பாருங்கள், கண்ட்ரோலர் பார்த்தோமா, ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ப்ரோக்ராமோட பேர் நான் கூட சொல்லியிருந்தோம்ல, என்ன ப்ரோக்ராம் பேர் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, நீங்களே சொல்லிக்கோங்க. ப்ரோக்ராம் பேர் தெரியுதுல்ல, ரைட்ஸ். மூணாவது என்னது, ஆக்சுவேட்டர்ஸ். ஆக்சுவேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒவ்வொன்றா பார்க்கலாம். சென்சார்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? உணர்விகள் அப்படிங்கிறது. ரெண்டாவது, கண்ட்ரோலர் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ப்ரோக்ராம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆக்சுவேட்டர்ஸ் என்ன பண்ணும்? ஆற்றலை வந்து என்ன பண்ணும்? மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? எஸ்பெஷலி என்னென்ன மோஷன் ஏற்படும்? லீனியர் அண்ட் ஆல்சோ ரொட்டேட்டட் மோஷன். புரியல? இப்போ அப்படியே இப்போ பார்த்ததா அப்படியே மனசுக்குள்ளே ஓடணுங்க. ஓகே, அப்போ எது வராது? ஃபோட்டோ சிஸ்டம் ஏதாவது ஒரு வார்த்தை பார்த்தோமா கிடையாது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஆன்சர் இஸ் ஃபோட்டோ சிஸ்டம். கிளியரா? ரைட். செகண்ட் ஒன்று பார்க்கலாமா? விச் பிரான்ச் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் கிவிங் த ரோபோட்ஸ் த எபிலிட்டி டு மேக் எ டிசிஷன் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். கொடுத்துருக்கக்கூடியதில் எந்த ரோபோட்டிக்ஸ் பிரிவு வந்து ரோபோக்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன், ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறன், அந்த திறனை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது 4 பாருங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன செய்யும் நம்ம சொல்லிட்டோம். மெக்கானிக்கல் டிவைசஸ், அதற்கு தேவையான மிஷினரி பார்ட்ஸ்ன்னு சொன்னோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதோட எலக்ட்ரானிக்ஸ், அதாவது அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த சார்ஜுகளுக்கு அது பொருத்தமானது. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை பார்த்தோன்னா டக்குனு ஞாபகம் வரலாமா? அப்போ திறனை எடுக்குது, முடிவெடுக்கும் திறனை வளர்க்குறது, மேக்கிங் ஏ டிசிஷன். ரோபோட்டுக்கு மேக்கிங் ஏ டிசிஷன்னா அப்போ கண்டிப்பாக என்னவா தான் இருக்கலாம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, மற்றதெல்லாம் ஓரளவு நம்ம பார்த்தாலே தெரியும். அப்போ ஆன்சர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். புரியுதாங்க? அப்போ அந்த கொஷின்ஸை பார்த்தா நம்ம இப்படி தான் இருக்குமா கொஷின், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும், இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், இப்படி தான் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மாடல் கொஷின்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டது வந்து நம்மளுக்கு குரூப் 1 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ரோபோட்டிக்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லலை, போன வருஷம் டிஇஓ எக்ஸாமில் ரோபோட்ஸ் வந்து மருத்துவத்துறையில், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எப்படியெல்லாம் உதவுது அப்படின்னு சொல்லி விவரிக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 மார்க்லையோ ஐ திங்க் 10 மார்க், ஆமாம் 10 மார்க்கில் கேட்டிருந்தா ஞாபகம் இருக்குது.
ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஷின்ஸில் நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவாக தானே கேட்க போகிறாங்க. அப்போ நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம இப்போ எடுத்துருக்கோம்ல, அந்த ஃபேக்ட்ஸை நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க, எழுதிக்கோங்க. சரியா? ஓகே, இன்னொரு கொஸ்டின் பாருங்களாமா? விச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வைட்லி யூஸ் இந்த robotics ஃபார் இட்ஸ் இன் கேஸ் ஆஃப் versatile அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரோபோட்டிக்ஸில் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ப்ரோக்ராமல் லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்குறாங்க. கேள்விப்பட்டிருக்கோம்ல, C++ அந்த மாதிரி ஜாவா அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போ கொடுத்துருக்கக்கூடியதில் எது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? HTML பைத்தானா, SQL CSS கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? நான் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். எந்த என்னது அந்த பவர் சோர்சஸ் அந்த கண்ட்ரோலர் சொல்லும் போதே எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அதிகமாக வந்து ரொபோட்டிக்ஸில் பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? சொல்லியிருந்தா நீங்களே டிக் பண்ணிக்கோங்க. என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சருங்க வரும்? பைத்தான். இட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ரோபோட்டிக்ஸில் பொதுவாக பரவலாக பயன்படுது. அதுக்காக இது மட்டும் தான் பயன்படுத்தப்படுது மீன் இல்லை. சரிங்களா? பரவலாக பயன்படுத்தப்படுது. ஓகே, ஸோ அப்போது ரோபோட்டிக்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்குறது வேர் டு ஸ்டடி. அதாவது நான் நார்மலாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனுக்கும் அட்டாமிக் ஃபிசிக்ஸுக்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். அது சொல்லியிருப்பேன், பட் தனியாக ஒரு ஸ்லைடு போட்டு நான் சொல்லலை. ஆனால் அது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, வேர் டு ஸ்டடி போடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேர் வந்து வேர் டு ஸ்டடி மொத்தமாக எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பட் ஒவ்வொரு டாப்பிக் நடத்த முடிச்ச பின்னாடி அது எங்கெங்கெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுவேன். சரியா? இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து 12th ஃபிசிக்ஸ் வால்யூம் 2ல் அதிகமாக எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக். ஆக்சுவலி நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக் இருக்குங்க, சோர்சஸ் நிறைய இருக்குது. நான் எடுத்தது இதிலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு சோர்ஸ் வச்சாலும் படிக்கலாம். பிகாஸ் இதுக்கு இந்த புக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுதுன்னா ஸ்கூல் புக்ஸை முதல்ல முடிச்சிருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதர் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12th ஃபிசிக்ஸ் படிச்சு முடிச்ச அப்படின்னா தான் ஸ்பெக்ட்ரமில் ரோபோட்டிக்ஸ் பற்றி படிப்பேன். சில பேர் டாட்டா மெக்ராஹெல்ஸில் படிக்கலாம், ஸ்பெக்ட்ரம் படிக்கலாம். நான் ஸ்பெக்ட்ரமில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த ஒரு புக் வேணால் படிக்கலாம். நிறைய புக்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. சரிங்களா? கிளியராக இருக்கா? கிளியராக இருக்குல்ல? ரைட். ஸோ ஃபுல்லாக அவரோட ரீகால் பண்ணலாமா ஸ்டார்டிங்லேருந்து எகைன் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை? ஓகேங்களா? ஸோ வாட் யூ மீன் பை ரோபோட்டிக்ஸ் அப்படியே அவரோட ரீகால் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 1 minute ஒரு ரீகாப் மாதிரி தான், டக்குன்னு சொல்கிறோம். எடுத்தாச்சு ஃபுல்லாக ஒரு ரீகேப் மாதிரி பண்ணுறோம். ரோபோட்டிக்ஸ்னா என்னது? ரோபோட்ஸ், இந்த வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ செக் வேர்டு. ஓகேங்களா? ரோபோட்டா அப்படிங்கிற ஒரு செக் வேர்ட்லேருந்து பெறப்பட்டது. அதோடைய பொருள் என்ன? அது முதல்ல பயன்படுத்தியவர் யார்? காரல் கபக் 1920. சரிங்களா? ரோபோட்டிக்ஸ்னா என்ன, அது எதற்காக பயன்படுது, ஸோ இந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னவாக செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஜார்ஜ் டேவால் அவர் தான் முதல்ல யூனிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் செயல்படக்கூடிய ரோபோவை உருவாக்கியவர் 1954. ஜோசப் ஏங்கல்பர்கர், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரோபோட்டிக்ஸ். இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு ரோபோ கம்பெனியை உருவாக்குனாங்க. அடுத்து வந்தோம்னா கீ காம்போனன்ட்ஸ் என்னென்ன இந்த எழுதியிருக்கோமா? இந்த கீ காம்போனன்ட் என்னென்ன? கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ், சென்சார்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கீ காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். உருவாக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மேக்ஸிமம் பார்த்தோன்னா அலுமினியம் அண்ட் அயன். ரோபோக்களுடைய வகைகளில் 2 முக்கியமான வகைகள் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்று வந்து ஹியூமன் ரோபோட், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூமன் ரோபோட்னா என்ன, அதில் பயன்படுத்தக்கூடிய பார்ட்ஸ், கீ காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் 6 முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். இதில் கூட கொஸ்டின் ஏதாவது ஒன்று கொடுத்து இப்போ ஸ்கேரா இஸ் அ டைப் ஆஃப் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸ்கேரா இஸ் அ டைப் ஆஃப் ஹியூமன் ரோபோட், இண்டஸ்ட்ரியல் ரோபோட், சர்வீஸ் ரோபோட், எஜுகேஷனல் ரோபோட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது ஸ்கேரா இஸ் இண்டஸ்ட்ரியல் ரோபோட், புரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறத பார்த்தோம். பிராபோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ட்ரோன் ரோபோட்டிக்ஸ், அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அதில் பயன்படக்கூடிய காம்பனன்ட்ஸ் எப்படி செயல்படுது, அதனுடைய யூசஸ். அடுத்து நேனோ ரோபோட்ஸ் பற்றி பார்த்தோம், எஸ்பெஷலி சைனா. ஓகேங்களா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சைனீஸ் சயின்டிஸ்ட் முதல் டிஎன்ஏ ரோபோட்ஸ் உருவாக்கியவர்கள். கேன்சர் டியூமர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் கட்டுகளை அழிக்க உருவாக்குனாங்க. ரோபோட்டிக்கோட அப்ளிகேஷன் பார்த்தோன்னா எஸ்பெஷலி ரோவர் நல்லா ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த இத்தனை செயல்பாடுகள்லாம் அது பயன்பாடுகள் இருக்குது. தெளிவாக இதெல்லாம் வந்து பயன்பாடுகள் அப்படின்னு எழுதுங்க தயவுசெய்து. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமே அப்படின்ற ஒரு அலட்சியம் வேண்டாம், எழுதுங்க, தப்பு கிடையாது. பயன்பாடுகள் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு பாயிண்டாக போட்டு எழுதுங்க. பற்றாய்ப்பான், மருத்துவத்துறை, அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறை, குளம் சுத்தம் செய்வதற்கு, குப்பைகளை அகற்றுவதற்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எழுதுங்க. சரியா? ரைட். அடுத்து அட்வான்டேஜ் பார்த்தோம். அட்வான்டேஜ் என்னென்ன அட்வான்டேஜ், அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜ், தீமைகள், நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு பார்த்தோம். கடைசியாக மாடல் கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ஓவரெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு
இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் ரோபோட்டிக்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாங்க, தப்பு இல்லை. பட் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டையும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தனி டாப்பிக்காகவே குரூப் 1 மெயின்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பேர்ட் ஆகி தான் இருக்கும். அதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டோம். ரீசெண்டாக ஏதாவது ஒரு ரோபோட் பற்றி சொல்லியிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக, நியூஸ் பேப்பர் ஓரியன்டாக, அந்த மாதிரி நியூஸ் ரிலேட்டடாக வந்துருந்துச்சுன்னா அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்க, ஈவன் குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு அதே தான். நம்மளுக்கு இதுவே போதுமானதுன்னு நம்மளுக்கு தோணுது. ஸோ போதுமானது தான் இதுவே. கொஞ்சம் ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, அன்றாட நியூஸ் பேப்பர் வாசிப்போம்ல, நியூஸ் பேப்பர் மஸ்ட்டுங்க. 2 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, 2A மெயின்ஸாக இருந்தாலும் சரி, டெய்லி நியூஸ் பேப்பர் கம்பல்சரி வாசிக்கணும். அது ஓரியன்டாக ஏதாவது ரோபோட் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்க, வேர்ல்டு லெவலில் ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. அது ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக 100% வாய்ப்பு இருக்குது. சரியா, பார்க்கலாம். ஸோ இதான் ரோபோட்டிக்ஸில் தெரியாது, ஓரளவு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நோக்கம் ஆப்பில் வந்து இது டீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருடைய டீச்சர்ஸ், அதாவது கொடுக்குறோம்ல ஃபேக்கல்ட்டிஸ் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் மறக்காமல் கொடுத்துருங்க. பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். See you next class. Thank you. Keep watching, keep preparing, and then bye-bye.